தஸ்குனு இலைஹா, மன அமைதி பெறுவதற்காக வேண்டி உங்களுக்கு ஒரு துணை அல்லாஹ் படைத்திருக்கிறான், மன அமைதிக்காக. இப்ப நிறைய பேருக்கு இதை ஓதி காட்டினா மன அமைதியா, வீட்டில் போனாலே மண்டை வெடிக்குது, அது வேற மன அமைதியா, அவ கண்டாலே பிரச்சனையா இருக்குது. ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெண் எழுதி கேட்டிருந்தா, எங்க வீட்டுக்கு எங்க ஹஸ்பண்ட் வெளியில நிறைய போனும் கையுமா திரிவாரு, வீட்டுக்கு வந்தாலே என்னை கண்டாலே முட்டை பிடிக்கிறமா வலிக்குது, இங்க பிடிக்கிற நிஜமான வலியா அல்லது பெண்களை கண்டா வர வலியான்னு கேட்டு அனுப்பியிருந்தவங்க. ஒரு தடவை நிகழ்ச்சி செய்யற நேரம், இது நிஜமா ஆண்களுக்கு வருகுதா, என்னைய கண்டா நிறைய நோய் வருகுது, இது நிஜம் நோய் தானா அல்லது மனைவிமார்ல காண்ட நேரம் வர நோயா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நிறைய குடும்பங்கள்ல அந்த சிந்தனை வர ஆரம்பிக்குது. எப்படி குடும்பம் நடத்துறது? பெண்கள் எங்களை புரியுறாங்க இல்லையே, ஆண்கள் பெண்கள் எப்படி வாழ்றது? சாதாரணமாக இன்றைக்குள்ள பிள்ளைகளை பொறுத்தல இன்னைக்கு ஒரு 50 ஆண்டுகளோட ஒப்பிட்டா எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப விபரம் உள்ள குழந்தைகள், நல்ல புத்திசாலிகள், நாங்கெல்லாம் எவ்வளவு காலம் போய் புரிஞ்சதெல்லாம் சின்ன வயசுல புரியுறாங்க சொல்றீங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதான் உண்மை. சின்ன வயசுலேயே நிறைய புரியுறாங்க. அப்படின்டா இப்போ உள்ளவங்க நிறைய படிக்கிறாங்க, அன்றைக்கு உள்ளவங்க 8ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு நின்றுவாங்க. இப்போ உள்ளவர்கள் நிறைய பட்ட படிப்பு, சின்ன குழந்தைக்கும் கூகுள் பண்ண தெரியுது, சின்ன குழந்தையும் எல்லாமே தேடுது, ஐடி, அதாவது அவ்வளவுக்கு சின்ன ஒரு உஷாரா நிக்குது. உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னண்டா, இப்போ உள்ளவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்களா, இதுக்கு முன்னாடி உள்ள 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்களா? இப்போ உள்ளவங்க அதுல ஒரு எதுவுமே இல்லை, இப்போ உள்ளவங்க நிஜமா படிச்சிருக்கிறாங்க. அப்படி என்ன மனிதன் படிக்கல என்றா மிருகம் மாதிரி நிற்பான், காட்டு மிராடியா நிற்பானா இல்லையா? படிக்காதவர்கள், படிப்பு என்பது அவர்கள் என்ன செய்யும், பதமாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு வரும், அவர்களை பண்படுத்தும், அவருக்கு பேச சொல்லி கொடுக்கும், அடங்க சொல்லி கொடுக்கும். அப்படிதான் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த டிவோர்ஸ் எல்லாம் எடுங்க, கணக்கு போட்டு பார்ப்போம், பெர்சன்டேஜ் படி தான் பார்க்கணும். ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சனத்தொகையும் இப்போ உள்ள சனத்தொகையும் வித்தியாசம். பெர்சன்டேஜ் படி பார்த்தா, நான் கணக்க சொல்லல, நம்பரை சொல்லல, வீதாசாரத்தை பார்த்தா அன்றைக்கு உள்ள வீதாசாரம் டிவோர்ஸ் கூடயா இப்போ கூடயா? இப்போ கூட தானே. அப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், படிச்சவனுக்கு வாழ தெரியலையா? இவவும் படிச்சவ அவங்களும் படிச்சவங்க, 2 பேரும் படிச்சவங்க வாழ தெரியலையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்குது? இவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆனால் வாழ தெரியல. அப்ப இவங்க படிக்கலையா? இவங்க படிப்பு உதவலையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பிரச்சனை தொடங்குதுண்டா, இங்கதான் பிரச்சனை. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. இங்கதான் ஃபர்ஸ்ட் அடி அமெரிக்காவுக்கு. என்ன பண்ணாங்க தெரியுமா? பெண்களுக்கு ஆன்மா இருக்கேன்டாங்க. என்ன சொன்னாங்க? நாங்களே இல்லைன்னா சொல்றோம், பெண்கள் ஆண்கள் இருக்கிறாங்க. என்ன முஸ்லிம் சமுதாயம் கருப்பு கருப்பா உடுப்பாட்டி ஒழுக்கமா ஒண்ணுமே இல்லை, ஃப்ரீடமா நடக்க இயலாது, ஒண்ணுமே இல்லை, இப்படி செய்றீங்களே, இந்த பெண்களுக்கு உரிமை இருக்குது, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்க விரும்பிய மாதிரி வாழலாம், திறந்து கொடுக்கணும்னு பேசினாங்க. பாத்தீங்களா பேசினது என்ன ஆச்சுண்டா? அவங்க பல்கலைக்கழகம் எல்லாம் பூட்ட வேண்டிய நிலைமை, அவ்வளவு கேவலமான ஒரு நிலைமை. என்ன சொன்னாங்க? ஆணும் பெண்ணும் சமன்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆணும் பெண்ணும் சமன் என்ற கொள்கை தான் இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் என்ன? ஆணும் பெண்ணும் சமன். அல்லாஹ் என்ன சொன்னான்? அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் என்கிறான் அல்லாஹ். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இது ஒரு மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதுக்கு தலைவர் இல்லைன்னா என்ன ஆகும்? 2 பேர் தலைவர், எவ்வளவு பிரச்சனையா இருக்கும்? சாதாரண பாடசாலைக்கு அதிபர் வேணுமா வேண்டாமா? எல்லாத்தையும் கேளுங்க பார்ப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க பாடசாலைக்கு அதிபர் ஒன்று வேணும், இல்லைன்னா ஒவ்வொரு ஆசிரியர் முடிவு எடுத்துட்டு போயிருவாங்க. பாடசாலைக்கு அதிபர் வேணுமா, பள்ளிக்கு தலைவர் வேணுமா, நாட்டுக்கு ஒரு தலைமைத்துவம் வேணுமாம், எல்லாத்துக்கும் ஒரு தலைமை வேணுமாம், குடும்பத்துக்கு அது தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி என்று சொல்றேன் பாத்தீங்களா? குடும்பத்துக்கு ஏன் 2 பேரும் ஈக்குவல், ஆணும் பெண்ணும் சமன்டா. இவர் மலேசியால, அவங்க சிங்கப்பூர்ல, கேட்க தேவையில்லையே, கையை வச்ச ஏசினா ஹியூமன் ரைட்ஸ் வரும், பேசிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கு இந்த இதை உடைச்சிட்டாங்கன்னு வைங்க, ஒரு இடத்துல தலைமைத்துவம் எடுக்கப்பட்டால் அதுக்கு மேல வாழவே இயலாது. தலைமைத்துவம் வேணும். அல்லாஹ் எங்க கொண்டு வந்து தலைமைத்துவத்தை கொண்டு வர்றான்? குடும்பத்தில் கொண்டு வர்றான். அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறவர்கள் ஆண்கள் என்கிறான் அல்லாஹ். பெண்கள் ஆண்கள் தான் நிர்வகிக்கணும் என்றான். ஏன் அல்லாஹ் அதை பத்தி தெளிவா சொல்றான்? ஆண்களுடைய உடல் அமைப்பு அந்த இது அல்லாஹ் ஒரு ஃபலல், ஒரு சிறப்பை ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்குள்ள உங்க பிள்ளைகள் எல்லாம் நீங்க அல்லாஹ் மீது ஆணையாக மறுமையில பதில் சொல்லி ஆகணும்.
உங்க குழந்தைகள் நீங்க வளர்க்கப்பட்டதை பத்தி அல்லாஹ் கேட்பான். உங்க குழந்தை படத்தையும் கதையும் பார்த்து ஒரு ஆம்பளை புள்ள இன்னொரு பொம்பளை புள்ள இவங்க 2 பேரும் திருமணம் முடிச்சாங்கன்னு வைங்க, அவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்க, ஒழுங்கா வாழ மாட்டாங்க. ஏன் வாழ மாட்டாங்கண்டா, கதைகளை குடும்ப கதை தானே சொன்னாங்க, கணவன் மனைவி தானே பேசினாங்க, கணவன் மனைவி இல்லை. அதுல கொடுக்கப்பட்ட சஜஷன் என்ன தெரியுமா? ஆம்பளையும் பொம்பளையும் சமன். கொடுக்கப்பட்ட ஒரு பொம்பளை கேட்பேன், நான் ஏன் உங்களுக்கு கட்டுப்படணும், நான் ஏன் உங்கள்கிட்ட இது பண்ணணும், நான் ஏன் உங்கள்கிட்ட கெஞ்சணும், நான் ஏன் உங்கள்கிட்ட இருக்கணும்? 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் இப்படி இருக்கல. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 குழந்தைகளை பெற்றெடுத்த ஒரு தாய், அவர் தகப்பனோட மஷூரா பண்ணி வாப்பாவுக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் பார்த்தோம். அதனாலதான் அந்த இடத்துல ஆணுக்கு ஒரு கண்ணியம் இருந்தது. படமும் கதையும் உங்க குழந்தை உட்கார்ந்து பாக்குதுண்டா, குடும்ப கதை தானே, நேர்மை நியாயமா பேசிடுவாங்க. அதுல என்னதான் தப்பா போகுது, கணவன் மனைவி தானே. வயசாலி சொல்லுவாங்க, இந்த குடும்ப கதையில என்ன கொடுத்தாங்க தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமனண்டு கொடுத்தாங்க. ஒரு யுவதி அதே இடத்துல வளர்ந்து வர்றான், அதையே பார்க்கிறா. அவன் லைஃப்ல அவ எதை அப்ளை பண்ணுவான்? ரசூலுல்லாஹ் சொன்னதையா தொட்டும் திரும்ப 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 பார்த்து இந்த கதைகளையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ஒரு ஆண் மகன் அப்படி ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறான். அந்த நேரத்தில் அவன் எப்படி குடும்பத்தில் நல்ல வாழ இயலும், எப்படி வாழ இயலும்? அவன் திரும்ப அதை பேச ஆரம்பிப்ப, நீங்க யாரு, நீங்க எப்படி முடிவெடுப்பீங்க, எங்களுக்கு உரிமை இல்லையா, அப்ப நாங்க அடிமைகளா? ஒரு முஸ்லிம் சமூகத்தில் இந்த பேச்சு வராது. ரசூலுல்லாஹ் வளர்த்த குடும்பத்தில் இது வராது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஒரு தோழர் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், சீசருடைய படைகள் அவர்களுக்கு இப்படி சாஷ்டாங்கம் பண்றாங்க, சஜிதாவுல விழுகிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் ஆக உங்களுக்கு சஜிதாவுல விழுவதாக இருந்தால் நீங்கள் தான் ஆக சிறந்தவர் யா ரசூலல்லாஹ், உங்க காலில் நாங்க விழணும் யா ரசூலல்லாஹ்னு சொல்ற நேரம் பெருமாள் என்ன சொன்னாங்க? இல்லைன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்படி விழுவதாக இருந்தால், அப்படி இல்லை, அப்படி இருந்தால் ரசூலுல்லாஹ் ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க, கணவனின் காலில் மனைவிக்கு விழ சொல்லி இருப்பேன் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார் இஸ்லாம் எங்க கொண்டு போய் வைக்குது? ஒரு தலைவர் என்றால் யார்? சைக்காலஜி சொல்லு, அதாவது சைக்காலஜில ஆம்பளைக்கு சூப்பர் ஈகோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. சூப்பர் ஈகோ, அந்த சூப்பர் ஈகோல கை வச்சுட்டாங்க வைங்க, அதுக்கு பிறகு குடும்பம் ரன் ஆகாது. என்ன சூப்பர் ஈகோ? ஆண்மையில் கை வைக்க கூடாது. ஒரு ஆம்பளைக்கு வேற எதையும் செய்யலாம், என்ன மாதிரியும் பண்ணலாம். அவன் ஆண்மையில கை வச்சேன்னு வைங்க, மெல்ல 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 அவன் அந்த ஃபேமிலியிலிருந்து தூரமாக ஆரம்பிப்பான். என்ன ஆண்மையில கை வைக்கிறேன்டா, ஒரு மாப்பிள்ளை வீடை கூட்டுறாருன்னு வைங்க, வீடை கூட்டினா மனைவி என்ன சொல்லணும்? கொஞ்சம் அங்கே டிக்கெட் இருந்தாலும் சூப்பர் நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ் சூப்பராக கூட்டிட்டீங்க, நீங்க லட்சணத்தை பாருங்க, அதை விட நானே செய்வேனே. இப்ப கை வச்சது உங்க மாப்பிள்ளைகிட்ட இல்லை, அவர் ஆண்மையில், அவர் ஆம்பளை. அந்த இடத்துல வீட்டில் தலைவரை தலைவராக வைத்திருந்தால் பிழைய வேற மாதிரி சொல்லணும். ஆண்மையில கை வச்சா, வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஃபங்க்ஷன் போகணும், திடீரென்று வெஹிக்கிள் பச்சாயிட்டு, நீங்க என்ன சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ், ஏதோ அல்லாஹ் நாடு இருக்கிறான், இன்ஷா அல்லாஹ். தடுப்பட்டா எப்படி யானைப்படை அல்லாஹ் காபாவை தடுத்தானோ அல்லாஹ் ரப்பு தடுத்துட்டான்னு போகணும். இது மார்க்கம் உள்ள பெண் சொல்லுவோம். உங்களுக்கு எப்பயுமே பெச்சாகுமே நான் கூப்பிட்டா, மற்றவனு ரோட்டில் ஓடத்தானே செய்கிறான், நீங்க மட்டும் வேற ஏதோ லைன்ல போறீங்களா, அந்த மாதிரி பேசுவார்கள். இப்ப என்னாச்சு, இந்த பேச்சுகள் ஏன் வருகிறது? தலைமைத்துவத்தை சாதாரணமா ஒருவரை ராஜாவாக பார்த்தா, கீழே உள்ளவர்கள் குடிமக்களா இருந்தா ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாக பார்க்கிற நேரம் பேச்சு மாறும், வார்த்தைகள் மாறும், நடவடிக்கைகள் மாறும், எல்லாம் மாறும். அதனால ஒரு பெண் ராணியாக பார்க்கப்படணுமா இருந்தா, கணவன் ராஜாவாக பார்க்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா ஆம்புலேட் உள்ள ஒரு பண்பு இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்? அவனை கௌரவித்தல், ஆண்ட உள்ள வீக்னஸோ ஏதோ தெரியல, சைக்காலஜி சொல்லுது, அவனுக்கு கொண்டு கொடுத்துட்டான்னு வைங்க. சாதாரண உங்க மனைவி வந்து கேட்குறீங்க போகணும், ஏலான்ட்டீங்க, 10 நிமிஷத்துல அவ இறங்க மாட்டான், நீங்க தான் இறங்குவீங்க. சரிம்மா போயிட்டு வருவோமே. ஏன்? நீங்க அவ கொஞ்சம் விட்டுட்டான்னு வைங்க, ராணியா அவன் நின்றா, உங்களை ராஜாவா பார்த்தா நீங்க அவ ராணியா தூக்கி வச்சிருவீங்க. உங்களை ரொம்ப வேலைக்கார மாதிரி பார்த்தா அவர் ரொம்ப மோசமா நடத்துருவீங்க, வேலைக்காரியை விட தாண்டி நடத்துவீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த குடும்ப வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அடிப்படையே தலைமைத்துவம். தலைமைத்துவம் இல்லாம போச்சு. தலைமைத்துவத்தை எடுத்தார்கள், குடும்ப கதைகள் எடுத்தார்கள். இதுக்கு மேலேயும் வீட்டில் உள்ள தாய்மார்களே, பெரியவர்களே, கல்யாணம் திருமணம் நடத்த முன்னாடி மண்டபத்தை புக் பண்ணுவீங்க. யாரெல்லாம் கூப்பிடுறது, எத்தனை சகான், எவ்வளவு பேர் கூப்பிடுறது, இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு ஆண் மகனுக்கு உங்க யுவதி, உங்க பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்களே தகப்பன்மார்களே, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தீங்களா? உங்க பிள்ளைகளை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டானா? அல்லாஹ் உங்களை தலைவனாக மாத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆம்பளை திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி
உங்க மனைவியாக தேர்ந்தெடுக்கப்படுறவர்கள் என்ன படித்திருக்கிறார்கள்? எதை? தீனுல் இஸ்லாத்தை படிச்சிருக்கிறாங்களா அல்லது இந்த படங்களும் கூத்துகளையும் படிச்சிருக்கிறாங்களா? ஒரு படத்தாலையும் நாடகத்தாலையும் மனிதனை உருவாக்க முடியுமாக இருந்தா இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கணும். ஏன்னா அவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகுது. ஆனா என்ன நிலைமை? அவங்களுக்கு காதலிக்க மட்டும்தான் தெரியும், வாழ தெரியல. எப்படி வாழணும்? சாதாரணமா கேட்டு பாருங்க. அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுறான். ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாஇ வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் ஒரு பட்டியல் போட்டுட்டு போனான். ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் விருப்பமாக்கப்பட்டிருக்கு துனியாவில்? பிள்ளைகள், அதாவது புதையல்கள், குவியல், தங்க குவியல், வெள்ளி குவியல், இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றையுமே சொல்லிட்டு போறான். நம்பர் 1 எது? அல்லாஹ் போட்ட பட்டியல்ல ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன வல் கனாத்தில், இப்படி அல்லாஹ் பட்டியல் போடுறான். எக்கச்சக்கமா போட்டுட்டு போறான். உங்க பிள்ளைகள், தங்க குவியல், வெள்ளி குவியல், அடையாளம் இட்டப்பட்ட குதிரைகள், இப்படி எல்லாம் அல்லாஹ் போட்டுட்டே போறான். நம்பர் 1 என்ன? அல்லாஹ் முதலாவது இடத்தை எது கொடுத்தான்? ஒரு ஆம்பளைக்கு நிஷா, பொம்புல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஆம்பளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து போட்டு ஒரு பொம்பளைய கொடுக்கலண்டா லிதஸ்குனு இலைஹா. அல்லாஹ் அதுல தான் சக்கீனா வச்சிருக்கிறான். உலகம் போற போக்குல சக்கீனாவை கண்டுகொள்ளல. ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை சாதாரண உம்மாவோட இருக்கு. அந்த குழந்தைக்கு பார்க்க தெரியல, எதுவுமே தெரியல. அந்த குழந்தைக்கு உம்மா பெம்பஸ் போட்டு விடுவாங்க, எல்லாத்தையும் சீவி சிங்காரிச்சு விடுவாங்க. சின்னதுக்கு பேச தெரியாது, கேட்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தை என்ன பண்ணது தெரியுமா? உம்மா இல்லைண்டா அழுந்துரும். அந்த சூடு தெரியுது அந்த குழந்தைக்கு. திரும்ப பார்க்குது உம்மாவையே. அந்த தாயோட உள்ள உறவு அந்த குழந்தைக்கு சக்கீனா. அந்த தாயிடம் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை பெருசாகுது. ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ட்ஹுட், இப்படி பருவம் மாறும். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை பெருசாகுது. இப்போ உம்மாவும் வேணும், ஃப்ரெண்ட்ஸும் வேணும்னு குழந்தை முடிவெடுக்குது. சக்கீனா மாறுது. என்ன ஆகுது? உம்மாட்ட ஒரு பகுதி சக்கீனா, ஃப்ரெண்ட்ஸ்ட ஒரு பகுதி சக்கீனா. மன அமைதி மாறுது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடய பேசணும். கொஞ்சம் கொஞ்சமா குழந்தை பெருசாகிற நேரம் அவருக்குள்ள வெக்கம் வருகிறது. எந்த தாய் உடுப்பாட்டி விட்டாங்களோ அந்த தாய்க்கு மறைஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த தாய்ட்டு எல்லாத்தையும் கக்கினவர் தேர்ந்தெடுத்து வடிகட்டி எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறார். இப்படி வர்றவருடைய சக்கீனா இப்ப எங்க மாறுது? வீட்டில் கொஞ்ச நேரம் தான் இருப்பார். கொஞ்சம் உம்மா கூட பேசினா கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களாமான்னு கேட்பார். பேசாதீங்கன்னு பார். ஃப்ரெண்ட்ஸ்ட போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டே இருப்பார், கதைச்சிட்டே இருப்பார். சக்கீனா மாறுது அந்த நேரத்தில். ஏனண்டா அவருடைய ஹோமோன்ஸ்கள் எல்லாம் வெளியாகிற நேரம் சக்கீனா மாறுது. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா வேணும், தாய் தகப்பன் கொஞ்சமா வேணும். எந்த தாயின் தகப்பன் அற்புதமா வளர்த்தெடுத்தார்களோ அந்த தாய் தகப்பன் கொஞ்ச நேரம் இருந்தா போதும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும். இப்படியே போற நேரம் சக்கீனா மறுபடி இன்னும் மாற ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸை சொல்லி பார்க்குறேன், எல்லாமே சொல்ல முடியல. சில பிரச்சனைகள் கல்புக்குள்ள இருக்குது. சொல்லுவதற்கு ஆப்போசிட் ஜெண்டர். அவன் ஆணாக இருந்தா ஒரு பெண் வேணும், ஒரு பெண்ணாக இருந்தா ஆண் வேணும். காதலை இப்படித்தான் தொடங்குவாங்க. எங்க வீட்டில் என்ன யாருமே கணக்கெடுக்கிறது இல்லை. இவர் ஆரம்பிப்பாரு, எங்க வீட்லயும் அதே நிலைமை தான், நீங்க ஒருத்தர் தான் என்னை பத்தி கேட்கறது. ராத்திரி 2 மணிக்கு SMS அடிச்சு சாப்பிட்டீங்களா இதான் கேட்கறது. வழங்கிச்சா? திருமணம் முடிச்ச பிறகு ராத்திரி 2 மணிக்கு எழுப்பாட்டி மனைவி சாப்பிட்டீங்களா? திருமண வாழ்க்கை நடக்காது, வேற ஒன்று தான் நடக்கும். 2 மணிக்கு எவனாவது கேட்பான் சாப்பிட்டீங்களான்னு. இவர் உடனே ஆமா நீங்க சாப்பிட்டீங்களா 2 மணிக்கு. இதுதான் அந்த காதல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிஜ வாழ்க்கைக்கு அப்பால் பட்டது. நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க வர்றேன்டா, இந்த காதலிக்கிறவர்களுக்கு ஏன் திருமண வாழ்க்கையில் இணைந்து வாழ முடியாம போச்சு? ஏன் அவங்களுக்குள்ள 1 வருஷம் அன்பையும் பாசத்தையும் கொடுக்க முடியாம போச்சு? எங்க பிரச்சனை? திரும்ப அதைத்தான் பிரச்சனை. தலைமைத்துவம் இல்லாத பிரச்சனை. அப்ப ஆணுக்கு பெண் தேவை என்பது நிரூபணமாகுது. சாதாரண ஒரு இளைஞனை பார்த்தா அவன் ஒரு யுவதியை பத்தி தான் நிறைய பேசுவான். ஒரு முஃமின் காலையில் அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணுவார், மாலையில் அல்லாஹ்வை ஜிக்ர் பண்ணுவார், நடு ராத்திரியில தஹஜ்ஜுத்தில் அல்லாஹ் ஜிக்ர் பண்ணுவார். ஒரு காதலன் காலையில் எழுப்பினா காதலியோட பேரை ஜிக்ர் பண்ணுவார், பகலுக்கு மறுபடி பசி வந்தா இன்னொரு தடவை ஜிக்ர் பண்ணுவார், ராத்திரி தூங்கினாலும் சரி. 1 கோடி சல்லி கிடைச்சிட்டு ஃபர்ஸ்டா காதலி பேர் தான் ஜிக்ரில் வரும். அவருக்கு என்ன வாங்கி கொடுக்கிறது? ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சிட்டு ஃபர்ஸ்டா காதலி பேர் தான் வரும். இவக்கு எப்படி இது தெரிஞ்ச அழுந்துருவாவே, என்ன பண்றது? அவன் தூக்கத்திலையும் காதலி பேர் தான் வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார் அல்லாஹ் வேறொரு காதலை பத்தி பேசுகிறான், அல்லாஹ்வோட வைக்கிற காதல். நான் என்ன சொல்ல வரேன்டா,
மாலை காலை ஒரு ஆணுக்கு இயல்புலே அந்த சக்கீனா மாறுது. ஆப்போசிட் ஜெண்டரோட பேசணும் என்று வருகிறது. இதுல தான் அல்லாஹ் சக்கீனாவை வைத்திருக்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? ஆண் பெண் வமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. அல்லாஹ் சொல்றான் ஒரு ஆணில், அதாவது வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் சொல்றான் அத்தாட்சிகள் இருக்கிறது. எது? உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை படைத்ததில் அத்தாட்சி இருக்கிறது. அல்லாஹ் நீங்க மனுஷன், மனிதர்களில் இருந்தே ஒரு ஜோடி உங்களுக்கு. நீங்க மனுஷன், மிருகத்திலிருந்து உங்களுக்கு ஜோடியை தரல. மனிதர்ல இருந்து ஒரு ஜோடி அமைக்கணும். கண் இருக்கணும் உங்களை மாதிரி, மூக்கு இருக்கணும் உங்களை மாதிரி, வாய் இருக்கணும் உங்களை மாதிரி, காது இருக்கணும் உங்களை மாதிரி, வால் இருக்க கூடாது நாய் மாதிரி. அல்லாஹ்வுடைய நிலையில எல்லாம் உங்களை மாதிரி இருக்கணும், மனித தோற்றத்தில் இருக்கணும். ஆனா நீங்க பிளஸ் அவங்க மைனஸா இருக்கணும். அதான் ஜோடி என்பது. ரெண்டு சேர்ந்தாதான், பாதி பாதி ரெண்டு சேர்ந்தாதான் ஒன்றாகும். சேர்றதுக்குரிய தேவை இருக்கணும், மேக்னெட் பவர் இருக்கணும். இங்க ஒரு பாதி இங்க ஒரு பாதி, ரெண்டு மேக்னெட்டையும் கிட்ட கொண்டு போவாங்க. அது உங்களை கையை மீறி ஒட்டிரும், கையை தாண்டி ஒட்டிரும். அப்படி இருந்தாதான் ஜோடி என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ரெண்டு ஆண் ரெண்டு பேர் கூட்டாளி ஆகிறது ஜோடி இல்லை. ஒரு ஆணை பெண்ணை விட்டுட்டு போங்க, அது மேக்னெட்டில் ரெண்டு பேரும் தனியா நின்றால என்ன நடக்கும் என்றே தெரியாது, அது ஒட்டி பற்றும். அதனால அல்லாஹ் ஜோடி என்றான். ஏன்? நீங்க வேற மாதிரி யோசிப்பீங்க, அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. நீங்க வேற மாதிரி பேசுவீங்க, அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. நீங்க இந்த மாதிரி நிப்பீங்க. சாதாரண உங்கள்ட்ட கேட்கிறேன், ஆண் விரும்புவது வேற, பெண் விரும்புவது வேற. ரெண்டு பேரும் டோட்டல் டிஃபரெண்டா திங்க் பண்ணுவார்கள். ஏன்டா மூளையில் அந்த டிஃபரெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் கேட்கிறேன், இப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த ரெண்டு டிஃபரெண்ட்டை தான் வாழ்க்கையில சக்கீனாவை வச்சிருக்கேன். உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க, நீங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. இதுதான் வாழ்க்கை என்றான் அல்லாஹ். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. ஒரு மாப்பிள்ளை, அவர் பெரிய அக்கவுண்டன்ட், அவர் குடும்பத்தில் செலவழிக்கிறதெல்லாம், அதாவது ஆஃபீஸில் நடக்கிறதெல்லாம் எழுதுவார். எவ்வளவெல்லாம் செலவாச்சு, என்னெல்லாம் ஆச்சுன்னு எழுதுவார். மனைவி கொடுத்ததையும் சேர்த்து எழுதுவாரா? நான் இப்படி ஒரு அபாயம் வாங்கி கொடுத்தேன் 10,000 ரூபா, இந்த மாதிரி வாங்கி கொடுத்து 20,000, ஒன்னா நம்பர் கஞ்சனா நிற்பான், அதெல்லாம் எழுதி வச்சிருந்தாருல. இவனுக்குதா அவர் யார்? அக்கத்து கிளையா, பக்கத்து கிளையா, தாத்தாவா, தங்கச்சா? யார் அவங்க? உங்க தாய் வயிற்றில் பிறந்தவங்களா? எங்கேயோ பிறந்தவங்க. நீங்க 1ஆம் ஆண்டு போற நேரம் அவங்க பிறந்தே இல்லை. நீங்க 5ஆம் ஆண்டு போற நேரம் நர்சரி போறாங்களோ தெரியல. அந்த மாதிரி ஒரு பிள்ளை. அவங்கள திருமணம் முடிச்சதுக்கு பிறகு அவங்க விஷயத்தில் நீங்க செலவழிக்கிறீங்களே நஃபகா என்ற ஒப்பந்தத்துக்கு பிறகு, இந்த அன்பை யாரு போட்டது? அல்லாஹ் சொல்ற அத்தாட்சி. இந்த அன்பை யாரு போட்டது? இந்த பாசத்தை யாரு போட்டது? உங்களை அறியாமலே நீங்க தப்பி தவறி, நான் ஸ்ரீலங்கா கணக்கில் சொல்றேன், உங்க கணக்கு வேணாம் அவனுக்குதா. அதாவது இலங்கை கணக்கில் சாதாரணமாக 5,000 ரூபீஸ், 5,000 தாள் இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குது. 500 ரூபா தாள் இருக்குது. சாதாரணமாக வழக்கமாக ஒரு ஏழை கொடுக்குற நேரம் 50 ரூபா கொடுப்பாங்கன்னு வைங்களேன். கொஞ்சம் கூடினா ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க, இல்லைன்னா 50 ரூபா. தப்பி தவறி 50 ரூபான்ட்டு 500 ரூபா கொடுத்தாருன்னு வைங்க, நெஞ்ச பிடிச்சிருவாரு. அன்றைக்கு எனக்குதா 1000 ரூபா டாக்டருக்கு கொடுக்கணும். ஏன் நெஞ்சு வலி? 500 ரூபா கொடுத்துருந்தேன், 50 நினைச்சேன், வந்து ஏழைக்கு 500 ரூபா கொடுத்துட்டேன். தப்பி தவறி 50 நினைச்சு 5,000 கொடுத்துட்டேன்னு வைங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஃபர்ஸ்ட் அட்டாக். எனக்குதா அதோட அவர் ஏன் 5,000 போச்சா ஒரு ஏழைக்கு? 5,000 போனா தலைவலி வருதா இல்லையா? 50 ரூபின்னு தான் நினைச்சேன், 5,000 போச்சு. மண்டை வெடிக்கும், தலை வெடிக்கும், நெஞ்சு வலிக்கும், கஷ்டமாக இருக்கும். ஏன்? ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டேன்னு வரப்போக்கல. உங்க மனைவிக்கு எத்தனை 5,000 ரூபீஸ்? அவ யாரு? உங்க தாய் பெத்தெடுத்தவா? உங்க குடும்பத்தாரா? எங்கேயோ பிறந்தவன், நீங்க எங்கேயோ, உங்க ஊர்களுக்கு கூட சம்பந்தம் இல்லை. அவ வேற மாதிரி வளர்ந்தவன், நீங்க வேற மாதிரி வளர்ந்தவர். எப்படி? வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா. உங்களுக்குள்ள அல்லாஹ் அன்பையும் பாசத்தை உண்டாக்கினான். நீங்க வர்றீங்க, வெளிய ஒரு நாட்டுக்கு வர்றீங்க, எக்கச்சக்கமா பணம் சம்பாதிக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு, உங்க பர்ஸ்லயா முழு பணமும் இருக்கும், அத்தனையும் போட்டு அனுப்பிடுவீங்க. இதாங்க எங்க மனைவிக்கு, எங்க பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஒரு அன்பையும் பாசத்தையும் அதில் வச்சிருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, மன அமைதி பெற. இப்ப சொல்றேன் கேளுங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நான் வேர்ல்ட்லயே நிரூபிச்சு காட்டலாம். ஏனண்டா ஒரு ஆம்பளை இருக்கிறான்னு வைங்க, ஆம்பளைக்கு எல்லாத்தையும் தந்தாச்சு. உங்களுக்கு முழு இந்த பள்ளி நிறைய ஒரு கோல்டு, தங்கம் எல்லாம் தந்தாச்சு. எல்லாம் தந்த பிறகும் ஒரு மனிதன் திரும்ப கேட்கறதா இருந்தால் ஒன்றை கேட்பான். எதை கேட்பான்? பொம்பளையை கேட்பான். இல்லை நான் அப்படி கேட்க மாட்டேனே. அப்போ அல்லாஹ் போய் சொல்றானா? அல்லாஹ் ப்ரையாரிட்டி கொடுக்கறது நம்பர் 1 ஒரு ஆணுக்கு பெண் தான். எதை இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸில் ஒரு ஜனாதிபதி இருக்கிறான்னு வைங்க, எல்லா சொகுசும் கொடுக்கப்பட்டாச்சு.
வல்லரசுடைய தலைவர். சாதாரணமா சின்ன நாட்டின் தலைவர் இல்லை, அவர் உடுக்கிற ட்ரெஸ் CIA தீர்மானிக்கும். அவர் மீட்டிங் அட்டென்ட் பண்ற நேரத்தை சொல்லி அனுப்புவாங்க. இந்த டைம்ல இந்த ட்ரெஸ் கோட் போகணும் எல்லாம். சாதாரணமா நீங்க அமெரிக்கன் பிரசிடென்ட் வெஹிக்கிள் கூகுள் பண்ணி பாருங்க. என்னன்னா முன்னாடி ஹெட்லைட்டோட ஒரு இது போட்டிருக்கிறாங்க. என்னன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பிளட் குரூப்போ அதுக்குரிய பிளட் டேங்க் ஹெட்லைட்டுக்கு பக்கத்தில் இப்படி குறி அம்பு போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ள வச்சிருக்கிறான். அந்த வெஹிக்கிளுக்குள்ள எல்லாம் இருக்குது. ஒரு பட்டன்ல பென்டகனுக்கு போயிடும். எல்லாம் மேக்சிமம் செக்யூரிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு. அப்படியேண்டா அவர் போற வெஹிக்கிளே இப்படியேண்டா அவருடைய பிளட் குரூப் என்னவோ அதையும் சேர்த்து போட்டிருக்கிறாங்கடா. அவர் ஒயிட் ஹவுஸ்ல எதெல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு சொகுசு கொடுக்கப்பட்டிருக்குதுண்டா. அவர் என்ன திரும்ப கேட்பாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பில் கிளின்டன் மொனிகாவை கேட்டார். ஞாபகம் இருக்குதா? ஹிலரி கிளின்டன் யாருண்டா? பில் கிளின்டனுடைய மனைவி. சில பேர் சொல்லுவாங்க கணவன் மனைவி 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் இல்லை. இவர் டாக்டர், அவன் ஒண்ணுமே படிச்சல 8ஆம் ஆண்டு. இவர் டாக்டர், அவர் டிரைவர். சேர்ந்து போமா கேட்பாங்க. வாழ்க்கை சேர்ந்து போமா? சேர்ந்து போகாது. நான் கேட்கிறேன், செனட் சபைக்கு வந்தாலே பெருசு அமெரிக்காவில். செனட் சபைனா அவ்வளவு முக்கியம். ஹிலரி செனட் சபையில், பில் கிளின்டன் பிரசிடென்ட், ஜனாதிபதி. அந்த லெவலுக்கு அரசியல் அவங்க எவ்வளவு ஜோடி பொருத்தம், அவங்க லெவல்ல அவங்க அவ்வளவு ஜோடி பொருத்தம். ஆனா ஹிலரி கிளின்டன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட். பில் கிளின்டனுக்கு அத்தனையும் காலில் குமிக்கப்பட்டிருக்கிற நேரம், எல்லா சொத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், ஹிலரி கிளின்டனோட வாழுகிற நேரம், மொனிகான்னு பேர் அடிப்பட்டது ஞாபகம் உண்டா? ஞாபகம் இல்லை உங்களுக்கு? ஞாபகம் உண்டு. ஏன் எங்க? நான் கேட்கிறேன், ஜுய்யனல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. பொய் சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜுய்யனல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. ஆண்களுக்கு அலங்கரிக்கப்பட்டதில் நம்பர் 1 பொம்புள் என்கிறான். வல்பனின் பிள்ளைகள் நெக்ஸ்ட் என்கிறான். வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா. தங்க குவியல் வெள்ளி குவியல் அது அடுத்தது என்கிறான் அல்லாஹ். நம்பர் 1 நிசா, பொம்புள் என்கிறான். பொம்புளைக்கு ஆம்பளை டயானா, பெக்கிங்ஹாம் மாளிகை, ராயல் ஃபேமிலி என்ற என்ன? லண்டன்ல பெக்கிங்ஹாம் மாளிகை. அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்குது, அவங்களுக்கு சில கோட்பாடுகள் இருக்குது. டயானா சார்ல்ஸ் அந்த தம்பதியை பத்தி வேர்ல்ட்ல நிறைய எழுதினார்கள், நிறைய பேசினார்கள். ஏண்டா எலிசபெத் மகாராணியுடைய ஃபேமிலி அந்த ராயல் பெக்கிங்ஹாம் மாளிகை பத்தி மூச்சு விட்டாலே எழுதுவார்கள். கடைசியில டயானா போனது சார்ல்ஸோட இல்ல, கடைசி பயணம் டொடியோட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் தலை சிறந்த அவர்கள் நீங்க காட்டுங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆணையும் பெண்ணையும் காட்டலாம். ஜுயினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா. அல்லாஹ் போய் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போ உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால இப்போ மனைவி பொம்பளை வராது, எல்லாம் கிடைச்சிட்டு எல்லாம் ஓகே. இப்போ உங்களுக்கு வேற என்ன வேணும் என்று கேட்டா ஒரு பெண் வேணும். ஒரு ஆணுக்கு மன அமைதி துடிக்கும். அது பெண்ணிடம் இருக்கிறதாக ஒரு பேசணும், கதைக்கணும், சொல்லணும், இது பண்ணணும். மன அமைதி என்பதில் தஸ்குனு இலைஹா. உங்களுக்குள்ள அவளுக்குள்ள என்ன செய்யறான்? மன அமைதியை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன அமைதி அல்லாஹ் ஆண் பெண் இந்த 2 பேருடைய ஜோடியில வச்சிருக்கிறான். ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துற ஜோடி பொருத்தம் இல்லைண்டா மன அமைதி இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படின்டா இப்ப நான் நேரடியா இது உலகத்துக்குரிய நிலைமையை சொல்லிட்டேன். எங்க குடும்பத்தில் இதெல்லாம் மாறணுமாக இருந்தால் இந்த மன அமைதி வருவதற்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இதான் இப்போ நாங்கள் எடுக்கிற பாடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் கவனமாக நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்புகள் மாற்றப்படணும். ஒரு நாள் இது செய்ய இயலாது. உங்க பிள்ளைகள் இன்னொரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிற நேரம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க எப்படி வளர்த்திருக்கிறீங்க உங்க பிள்ளைய, எந்த முறையில் வளர்த்திருக்கிறீங்க, எப்படி நீங்க அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்க போறீங்க, நீங்க கவனமா பார்க்கணும். உங்க பிள்ளை எதை பார்க்கறாங்க. ஒரு ஆண் மகன் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிற நேரம் அவர் கவனமா சிந்திச்சிருக்கிறார். அவர் என்ன மாதிரி ஈடுபடுகிறார், என்னெல்லாம் படித்திருக்கிறார், என்ன செய்கிறார், என்ன படம் பார்க்கிறார், எவ்வளவு அட்டகாசம் பண்றார், இதையெல்லாம் கவனமா பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் எங்க ஒத்துமையை வைக்கிறான்? நம்பர் 1 அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. பெண்கள் நிர்வகிக்க கூடாது, ஆண்கள் தான் நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கணும். இந்த நிர்வாகத்தை பொறுப்பெடுக்கணும்டா திருக்குர்ஆனும் ஹதீஸுக்கும் உள்ள நாங்கள் போகணும். 2வது பாருங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படின்னா என்ன மனுஷனுக்கு தேவை? அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அவங்க அறிமுகப்படுத்தினது தான் காதல். இஸ்லாம் ஒரு காதலை சொல்லுது. அதுக்குரிய நேரம் இருக்கான்னு நினைக்கிறேன் இஸ்லாமிய காதலை பேச. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் என்ன காதல் தெரியுமா? ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்பாங்க, ஹை கிளாஸ் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போடுவாங்க, எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணலுமோ அவ்வளோ நேரம் ட்ரெஸ் பண்ணுவாங்க.
அங்கால ஒரு பொடியன், அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. சைக்காலஜி சொல்லுது, ஒரு மனுஷன் நல்லா உடுத்துட்டான்னு வைங்க, நீங்கள் ரொம்ப குப்பையாக உடுத்திருந்தா ரொம்ப மோசமான வார்த்தை வரும். ஹை கிளாஸ் வேர்ட்ஸ் நல்லா உடுத்திருந்தா நல்ல வார்த்தைகள் வரும். ரொம்ப தூசணம் பேசுகிற ஒரு ஆள் எனக்கு கொண்டு வாங்க பார்ப்போம். சைக்காலஜி என்பது பிளாஸ்டர் போடுறது, அது நிரந்தர சொல்யூஷன் இல்லை. அல்லாஹ்வுடைய தீன் நிரந்தரமான சொல்யூஷன். ரொம்ப தூசணம் பேசுகிற ஆளை கொண்டு வாங்க, நல்ல ஒரு பிளேசரை வேர் பண்ணி அழகா உடுப்பாட்டி ஹை கிளாஸ் ஹோட்டலுக்கு கூட்டி போய் தூசணம் பேசுவார்னு பாருங்க. இல்லை, அவருக்கு வீட்டில் சாப்பாடு இல்லைண்டா சோத்து தட்டாலே மனைவி தலையில் அடிப்பார். அந்த மாதிரி ஒரு ஆளை கூட்டி வாங்க, அவருக்கு போய் நாங்கள் 5 ஸ்டார்ல புஃபே முடிஞ்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நோ ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம் வயிற்றுக்குள்ள விளங்குதா. அதனால தான் வீட்டில் அடிக்கிறாரு, அடித்தடி வருகுது. ஆனால் அவர் ஒரு கிளாஸ் ஹோட்டலுக்கு போன உடனே அந்த மாதிரி வராது. ஏன் வராதுன்னு தெரியுமா? அவர் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருடைய ட்ரெஸ்ஸால். அதனால வார்த்தைகள் கண்ணியமாக வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா கவனமாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆம்பளை ரெடி ஆகிறார், ஒரு பொம்பளை ரெடி ஆகுறாங்க, 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சந்திக்க போறாங்க. சந்திக்க போற நேரம் வார்த்தைகளை சூஸ் பண்ணி பேசுவார். ஏன்னா அவருடைய பெர்ஃப்யூம் அவர் பேச வைக்கும், அவங்க மேக்கப் அவங்கள பேச வைக்கும். அதனால 2 பேரும் சண்டை பிடிச்சாலும் ரொம்ப இதாக நிற்பாங்க. உங்களுக்கு ரொம்ப வேர்த்து போட்டா நீங்க கொட்டுமையா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நல்லா இருந்து நீங்க அழகா உடுத்து பெருநாளாண்டியே நிறைய சிரிக்கிறீங்க, நீங்க புது ட்ரெஸ் உடுத்திருக்கிறீங்க. பழைய ட்ரெஸ் உடுத்து மனம் வர்ற நேரம் உங்களுக்கு உங்களையே எரிச்சலா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 2 பேரும் சந்திக்கிறாங்க. 10 ஆண்டுகள் பிரச்சனை இல்லை. ஆணும் பெண்ணும் உங்களுக்கு என்ன வேணும், உயிரையே தருகிறேன் என்றாங்க. அவங்க ஓடி வர்ற என்ன வேணும், எதையும் செய்ய துணிகிறாங்க. ஏன் திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு சேர முடியல. இஸ்லாம் சொல்லுது பாருங்க, தலை கீழாக பேசு, அப்படியே பெரட்டி பேசு. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் உங்க மனைவி புது மனைவியா நீங்க பார்க்கணும். திருக்குர்ஆனுடைய வசனம் எழுதி வச்சுக்கோங்க, 24வது அத்தியாயம் 58வது வசனம். காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறார்கள். 24வது அத்தியாயம் 58வது வசனம். என்ன வீடுகளுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை எடுத்து கீழே போட்டு மிதிச்சால் எங்க குடும்பத்தில் முசீபத்தை பார்ப்பீங்க. என்ன 24 சூரத்து நூர் 58 அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வீடுகளுக்குள்ள நீங்க போறீங்க, உங்க பிள்ளைகள் வர்றாங்க, அல்லாஹ் மென்ஷன் பண்றான் வயதுக்கு வராத பிள்ளைகள். கவனமா கேளுங்க, அல்லாஹ் சொல்றான் எந்த வீட்டில் இதை நடைமுறைப்படுத்துறீங்க, டிசிப்ளின் அது இது ரொம்ப நல்லா வளர்க்கிறோம், சைல்ட் சைக்காலஜி குழந்தையுடைய சைக்காலஜியை படிச்சு வளர்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி தருகிற சைக்காலஜியை பாருங்க. ஒரு மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இதில் தான் ஆரம்பிக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்க குழந்தைகள் வயதுக்கு வராத பிள்ளைகள், அண்டர்லைன் பண்ணுங்க குர்ஆன் ஆயத்தை. வயதுக்கு வராத பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள் இல்ல, வயதுக்கு வராத பிள்ளைகள். 3 அவுராத்துகளை அல்லாஹ் சொல்றான். 3 அவுராத்துகள் பெண்களுக்கு. என்ன? பஅதல் இஷா, இஷாவுக்கு பிறகு, கபுலல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு முன்னாடி, சுபஹுக்கு முன்னாடி, இஷாவுக்கு பிறகு, லுஹருடைய நேரம், ஆடைகள் கலைந்திருக்கிற நேரம். உங்க புள்ள உங்கள்கிட்ட வர்ற நேரம் 3 தடவைகள் அனுமதி கேட்கணும். உம்மாட்ட பேச வர்றாங்க, யூரோப்பியன் வேர்ல்டு வெஸ்டர்ன் கண்ட்ரி கேட்கும், உம்மா விட்ட ஒரு குழந்தை அனுமதி கேட்கணுமான்னு கேட்பாங்க. ஒரு உம்மாட்ட ஒரு குழந்தை அனுமதி கேட்கணுமா? அவங்க அதை பேசுறதுக்கு லாயக்கே இல்லாதவங்க, அவங்க அந்த கொஸ்டனே கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஆண் பெண் செப்பரேஷன் என்னன்னு தெரியாது. அவங்க ஒன்றை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஆணையும் பெண்ணையும். டாய்லெட்ல, பப்ளிக் டாய்லெட் போய் பாருங்க பார்ப்போம், இது மேல் டாய்லெட், இது ஃபீமேல் டாய்லெட். ஏன் அதை மட்டும் செப்பரேட் பண்ணி வைக்கிறீங்க? மற்ற அதான் அவங்க டாய்லெட் லெவலில் தான் அவங்க நிற்கிறாங்க. நாங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, ஒரு புள்ள போய் உம்மாட்ட பேச போகுது, இஷாவுக்கு பிறகு என்ன செய்யணுமா? திரைக்கு பின்னாடி இருந்துட்டு 3 தடவை அனுமதி கேட்கணுமாமா. பிலோ வேண்டுமெண்டா, குழந்தைக்கு பிலோ வேணும், ஏதாவது ஒன்று வேணுமெண்டா உம்மா விட்ட 3 தடவை அனுமதி கேட்கணுமா? ஏன்? இஷாவுக்கு பிறகு ஒரு ஆண் ஒரு பெண் அவங்க கணவன் மனைவியா இருந்தா அது அவங்களுடைய இல்லற நேரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க மனைவி ரெடி ஆகணும், கணவனுக்கு அழகுபடுத்தணும். அதனால அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ்கள் இது பண்ணிருப்பாங்க. குழந்தைகள் வரும், அந்த நேரம் அனுமதி கேட்டு எத்தனை வீட்டில் பழக்கிறீங்க? இஷாவுக்கு பிறகு டிவியில் அவங்க இஷாவுக்கு பிறகு இவர் சுத்திட்டு வருவாரு. உங்களுக்கு இல்லை, நான் சொல்றேன், ஊர்களில் வாழ்றவங்க, நீங்க இங்க வாழ்றீங்க, அவங்க என்ன பண்ணுவாருன்னா ஃபுல்லா செக் பண்ணிட்டு வருவாரு. இது யூரோப்பியன் வேர்ல்டு வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்லி தந்தது. ஷைத்தான் அங்கதான் கொண்டு வந்து பிரச்சனையை கொண்டாடுறான். என்ன பண்றாங்க? இஷாவுக்கு பிறகு அவங்க டிவியில் இவர் வர்றாங்க. அப்ப அன்றைக்கு வாழ்க்கை இன்னொரு பெண்ணை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்? அவருடைய இச்சை தீர்க்கப்படல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் மனைவி ரெடி ஆகணும். யாருக்கு? கணவனுக்கு. சைக்காலஜி என்ன சொல்லுதுண்டா, நீங்க ஆண்கள் இருக்கிறீங்க, நான் உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது
ஒரு சகான் சாப்பாடு உங்களுக்கு தர்றாங்க, நல்ல பாபிக்யூ போட்டு ஒரு சகான் சாப்பாடு, ஒரு ட்ரௌசரையும் ஷர்ட், ஒரு ஷர்ட் ஒன்று தர்றாங்கன்னு வைங்களேன். ஒரு ஷர்ட், ஒரு சகான் சாப்பாடு, 6 பேர் சாப்பிட்றதுக்கு சுட சுட இருக்குது சகான் சாப்பாடு, ஒரு ஷர்ட்டையும் தர்றாங்க. ரெண்டுல எதையாவது நீங்க விரும்பினதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் நீங்க என்ன எடுப்பீங்க? சிரிக்க தேவை, சொல்லுங்க, என்ன எடுப்பீங்க? சாப்பாடு. 99% ஏகோபித்த முடிவு விளங்குதா? எவ்ரி ரூல் ஹேஸ் an exception. எல்லா ரூல்களுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஒரு ஆள் இருப்பார், எனக்கு ஷர்ட் தந்தா பரவாயில்ல. ஆனா பொதுவா ஆண்கள் என்ன செய்வாங்க? இல்ல சாப்பாடு தான் கேட்பீங்க. இதே மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தா ஷாப்பிங் ட்ரெஸ் சொல்லல, ஷாப்பிங் கார்டு ஒன்றும் சகான் சாப்பாடு ஒன்றும் தந்தா உங்களுக்கு விளங்குதா? எதை நீங்க எடுப்பீங்க என்று கேட்டா நீங்களே சொல்லிடுவீங்க, சாப்பாடையா ஷாப்பிங். அதுதான் எங்களுக்கு இல்லாட்டி குழந்தைகளுக்கு. நான் கேட்கிறேன், ஹியூமன் சைக்காலஜி, சாதாரணமாக மனிதனுடைய, அதாவது என்ன அவங்க உணர்வு எப்படின்னா, அவங்க என்ன பண்ணணும்? அழகு பார்க்கணும், அழகா உடுக்கணும், அழகா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் அப்படி படைச்சிருக்கிறான் பெண்களை. பெண்கள் அழகு சாதனை மேக்கப் பண்ணிட்டு முகத்துல எல்லாம் நீங்க எல்லாம் லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் பூசிட்டு போவீங்களா வெளியே? பெண்களுக்கு இயல்புலேயே மேக்கப் பண்ணணும், அழகுபடுத்தணும், அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஆசை இருக்குது. இந்த ஆசை சரியான முறையில் வரலன்னா என்ன ஆகும்? வீட்டில் உள்ள ஒவ்வொரு நாளும் இந்த ஆசை தீர்க்கப்படணும். ஒரு பெண்ணை அழகு, அவங்க அழகா நிக்கணும். ஒரு ஆம்பளை, அதாவது கணவன் அவங்கள பார்த்து சூப்பர் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லணும். இப்ப அவங்களுடைய அந்த சைக்காலஜிக்கலி அவங்க ஆன்மா சாந்தி அடையுதுன்னுவாங்க. என்னது? அமைதி பெறுது. ஆமா அழகா இருக்கிறோமா? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? வீட்டில் திருமணம் முடிச்சதுக்கு பிறகு என்னாச்சு? அவங்களுக்குள்ள வெஸ்டர்ன் கண்ட்ரி சொல்லி கொடுத்தது. இதை நான் சொல்றேன், ஒரு உம்மாவும் வாப்பாவும் வெக்கத்தை விட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்களா? வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன செய்யும்? வீட்டுக்குள்ளையா ட்ரெஸ் பண்றதா? இல்ல வெளியில டாக்டர்கிட்ட போகல, மலேசியன் டூர் போகல, அங்க போகல. என்னாச்சு? உள்ள நல்ல ட்ரெஸ் உடுக்கிறது, டாக்டர்கிட்ட போகல. டாக்டரா கணவர்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஆக பெஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேக்கப் உங்க கணவனுக்கு முன்னாடி நீங்க போடணும். ஏனென்ற ஒரு ஆணுக்கு அந்த பலகீனம் எப்பயுமே இருக்கு. அவன் எவ்வளோ பிரச்சனையோட வருவான் வீட்டில். வஜஅல பைலி தஸ்குனு இலைஹா, அல்லாஹ் உங்கள்கிட்ட அவ மன அமைதியை வைத்திருக்கிறான். அவ அப்படி உங்களை அமைதிப்படுத்துறதுக்கு நிக்கணும். எப்படி இருக்கணும்? பழைய ட்ரெஸ்ஸோட 10 நாள் ட்ரெஸ்ஸோட இருந்தா, ஆம்பளை அதே சாரத்தை 8 நாள், 2 பேரும் உயிர் வாழ்றதே புதுணும். அதுல கிருமிகள் அந்த நாத்தத்தை எப்படிதான் உணர்ந்துட்டு இருக்கிறாங்களோ தெரியல. அப்படி வீட்டுக்குள்ள வெளியே போற நேரம் ஹை கிளாஸ் பர்ஃபியூம், காலையில் ஆஃபீஸ் போற நேரம் மாஷா அல்லாஹ், வெளியே போற நேரம் உடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ராத்திரி ஒரு திருமணம் நடக்குது உங்க வீட்டில். நான் கேட்கிற ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எந்த பள்ளிவாசல் தலைவராவது அனௌன்ஸ் பண்ணுவாரா மைக்க பிடிச்சிட்டு? மக்களே, ரசூலுல்லாஹ் அனௌன்ஸ் பண்ணதை நான் சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஜிஹாத் முடிஞ்சு வர்றாங்க, என்ன சொல்றாங்க? பெண்களுக்கு எல்லாம், பெண்களே உங்கள் கணவருமார்களுக்கு தயாராகுங்கன்றாங்க. எந்த பள்ளிவாசல் தலைவராவது பெண்களே தயாராக உங்க மாப்பிள்ளமார்கள் பயான் கேட்டு வருவாங்க. என்ன இந்த தலைவருக்கு ஒரு மாதிரி இருக்குதா? நான் சொன்னேனே, வெக்கம் வரும் சில விஷயங்கள். யூரோப்பியன் வேர்ல்டு, வெஸ்டர்ன் கண்ட்ரி உங்களை வெக்கத்தை உண்டாக்கி இருக்குது. இதை வெக்கப்படாதீங்க. எல்லா நஜீஸை உட்கார்ந்து குடும்பமாக பார்க்கிற நேரம் வெக்கமா இல்லையா? அசிங்கத்தை பார்க்கிற நேரம் வெக்கமா இல்லையா? ஆபாசத்தை பார்க்கிற நேரம் வெக்கமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அனௌன்ஸ் பண்றாங்க, சொல்லுங்கள் பெண்களுக்கு தயாராக சொல்லி. வஷ்கு புகையை பிடிப்பாங்க அந்த பெண்கள், தலையில் அந்த புகையை பிடிச்ச கட்டுமையாக மணக்கும். ஆண்களுக்கு அவர்கள் தயாராகுவார்கள். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மாலை காணாம போன ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். சஃபான் பின் முஅத்தல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோட சேர்த்து பேசினார்களே, அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தாயையும் எப்படி பேச முடியுமோ மோசமாக அவ்வளவு பேசினார்களே. அந்த சம்பவம் நடக்கிற நேரம் ஹிஜ்ரி 5க்கும் 6க்கும் இடப்பட்டது 5.5. ஹிஜ்ரி 5.5 வைங்களேன். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னளவாக 13 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 58 வயசு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாலை ஒன்று போட்டிருந்தாங்க. யார்கிட்ட மாலை அது? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மாலை. அதாவது சொந்த தாத்தவா அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா? இல்ல, அதாவது சொந்த தாத்தா நாங்க சொல்லுவோமே, உம்மா வாப்பா 2 பேரும் உண்டா இருந்தா. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா வந்து, அதாவது ஆயிஷா நாய் உம்முருமான்ற பிள்ளை, இவங்க உம்மு ஜமீல் வாப்பா உண்டு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு தான் வாப்பா. 2 பேருக்கு 2 தாய்மார்கள். அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கடா, ரசூலுல்லாஹ் சீட்டு போடுறாங்க. அந்த ஹதீஸை டீட்டெயிலா சொல்வதற்குரிய நேரம் இல்லை. சீட்டு போட்ட உடனே சீட்டுல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பேர் வருகிறது. சீட்டுக்குள்ளிக்கு போடுறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரெடி ஆகுறாங்க.
ஜிஹாதுக்கு. பனு முஸ்தலக் போர். இந்த காலத்தில் நம்ம கிலோமீட்டர்ல சொல்லுவோம், ஜித்தாக்கு இவ்வளோ, இங்கேக்கு இவ்வளோ, ரியாதுக்கு இவ்வளோன்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலத்தில் அவர்கள் நாட்களில் தான் சொல்லுவார்கள். 9 நாள். அதனால தான் அல்லாஹ் நாட்களில் சொல்கிறான். மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் போற நாட்கள் எவ்வளவு, எத்தனாயிரம் வருஷம். அவங்க நாள்ல சொல்லுவாங்க. இங்க இருந்து மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போக 9 நாள் என்பாங்க. மதீனாவுல இருந்து ஷாமுக்கு தபூக்கு போக 15 நாள் என்பாங்க. நாட்கணக்கில் தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர கிலோமீட்டர் கணக்கில் தெரியாது. 9 நாள் பிரயாண தூரம் பனு முஸ்தலக்கு. திரும்பி வர 9 நாள். அங்க ஒரு அண்ணல ஒரு 10 நாள் தங்கினார் பேச்சுக்கு. 28 நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு போறாங்க. நான் கேட்கிறேன், ஜிஹாது களத்துக்கு ஒரு மனைவி எதுக்கு? ஒரு ஆணுக்கு ஹலால் எப்பொழுதும் ஹலாலா நிக்கணும். உணர்வு வருகிற நேரம் ஹலாலான முறையில் குடும்பம் நடத்தப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஒரு மனைவியை எடுத்துட்டு போறாங்க. ஏக காலத்தில் 9 மனைவி ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு. ஒரே ஒரு மனைவி ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா எப்படி போனாங்க? அப்ப ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ஹவுதஜ் என்ற ஒரு கருப்பு பெட்டி, அதை கொண்டு போய் ஒட்டகத்தில் வைப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி என்னுடைய தாய், உங்களுடைய தாய், அவர்களை கொண்டு போய் முழுக்க மறைக்கப்பட்டு அவர்கள் அந்த கருப்பு பெட்டியில ஏறுவாங்க. அதை தூக்கி ஒட்டகத்தில் வைப்பாங்க. இப்படிதான் போவோம் ஹவுதஜில். அவர்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. உம்மஹாத்துல் முஃமினீன், எங்களுக்கெல்லாம் அவர்கள் தாய்மார்கள். அவர்கள் அவ்வளவு பாதுகாப்போடு அந்த பெட்டியிலே போவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுமா? ஹதீஸ் நான் பேசல. அவர்கள் மாலை போட்டது யாருக்கு? அது யமன் நாட்டு முத்து மாலை. அந்த மாலையை பத்தியே தனியாக வருகிறது. யமன் நாட்டு அஸ்மாரம் போய் எனக்கு ஒரு மாலை தாங்கன்னு கேட்கிறாங்க. அது அவங்க மாலை இல்லை. அவங்க ஒரு மாலை போட்டது யாருக்கு காட்ட? யாருக்கு காட்ட? 13 வயசு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன புரிந்திருந்தார்கள். 58 வயசு ரசூலுல்லாஹ்வோடு வாழுகிறார்கள். தன்னுடைய கணவரை சந்தோஷப்படுத்துவதற்கு அவர்கள் அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய சொல்லுவார்கள், 40 வயசு இவரு, 25 வயசு அந்த பிள்ளைக்கண்டா இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க. அவருக்கு 40 கிழவன் மாதிரி யோசிப்பாரு. இது சின்ன பிள்ளை 22, சேர்ந்து வாழ்வாங்களா? இந்த உலகத்தில் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு அருகதையானவர்கள் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் தான் பேசணும். 63 வயதுக்கும் 18 வயதுக்கும் முடிச்சு போட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யாராவது இப்படி வாழ்ந்திருப்பார்களா? சாதாரணமாக இந்த உலக சாதாரணமா சோகம் இல்லைன்னு வைங்க. எனக்கு சோம் இல்லை, உங்களுக்கு சோம் இல்லை போதாது, கடுமையான காய்ச்சல், கடுமையான ஜலதோஷம், தூங்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் எங்க தூங்குறோம் என்றே தெரியாது. இப்ப மனைவியோட அழகு பார்க்க தெரியுமா? மனைவியோட ஒழுங்கா பேசுவோமே இல்லை. இந்த நோய் சுகமாகணும், இதானே? அல்லாஹ்வுடைய தூதரை கொஞ்சம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சக்கராத்தில் சப்தம் வெளியே வராத நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள்? என் மடியில் அல்லாஹ்வுடைய தூதர், என்னுடைய களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய களத்து. அல்லாஹ்வுடைய தூதரை நான் அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் ஒரு பாத்திரம், ரசூலுல்லாஹ் முகத்தை தொடைத்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சக்கராத்தை விடுங்க, சும்மா ஒரு இடத்துல கூட சோகம் இல்லாம போனா மனைவி இருக்கிறாவா இல்லையான்னு ஞாபகம் இல்லாம போயிடும். கட்டுமையான சோகம் இல்லை. அந்த மாதிரி நேரத்தில் சக்கராத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவோ தூங்கலாம், அந்த ஓரமா போய் தூங்கலாம். ஏண்டா ரசூலுல்லாஹ் நல்ல இருக்கிறேன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி, மறக்க முடியாத ஒரு இரவை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. ஒரு நாள் ராத்திரி நானும் ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையிலே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை சொல்ல வெட்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில விஷயங்களை சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? இதுதான் எங்க வாழ்க்கை. ஒரு இடத்தில், அதாவது எனக்கு ஹதீஸ் கிதாபு ஞாபகம் இல்லை, ஒரு இடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி சொல்ற நேரம், ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு போகிற நேரம் சில மனைவிமார்களை முத்தம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிறாங்க, தாபியன்கள் படிக்கிறாங்க. முத்தம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள் மனைவிமார்களுக்கு, அது உதவ முடியாதுன்றாங்க. அது முத்தம் கொடுத்து, அப்போ ஒருவர் கேட்கிறார், அந்த மனைவி நீங்க தானே? சில மனைவி இவங்க சொல்றாங்க, நேரடியாக சொல்லாமல். ஆயிஷா நாயகி சிரித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? கணவன் மனைவி என்பதை அப்படி காட்டினார்கள். எப்படி காட்டினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி மடியை தேடினார்கள். அவர்களுக்கு இப்ப 63 வயசு. சக்கராத்தில் ஒரு மனிதனுக்கு உணர்வு வருமா? அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வருமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெறும் 18. ரசூல் அந்த மடியில் உட்கார்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதீஸை நன்றாக பாருங்கள். அவருடைய களத்து இங்கே இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சரியாக பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் சொன்னார்கள். என்ன பேசினார்? கடைசி வார்த்தை என்ன சொன்னார்கள்? கடைசியாக ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நான் புரிந்து கொண்டேன் என்றாங்க.
எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அறிவை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உயர்வான தோழர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், நபிமார்களுக்கு கடைசி நேரத்தில் அல்லாஹ் ஒரு அனுமதியை கொடுப்பான். என்ன? வாழுகிறீர்களா அல்லது ரூஹை எடுக்கவா, சொர்க்கமா துனியாவா? அவர்கள் அதை கேட்கிற நேரம் நான் நினைத்தேன், அல்லாஹும்ம ஃபிர் ரஃபீகில் அலா, உயர்வான தோழர்களோடு என்று கேட்கிற நேரம் என் மடி காலியாக போகிறது. மடியில என் மடி காலியாக போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்துல் ரஹ்மான் என்ற தோழர் பள்ளிவாசலுக்கு வீட்டுக்குள்ள வர்ற நேரம், ஆயிஷா நாயுடைய சகோதரர் வர்ற நேரம் கையில மிஸ்வாக். ஆயிஷா நாய் கேட்கறாங்க வேணுமாண்டு. எப்படி கணவனை புரிந்து வைத்திருக்கிறாங்க, எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. 18க்கு 63க்கும் எப்படி வாழ்ந்தார்கள். என்ன வேணுமான்னு கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்லை, ஆனால் மனைவி கேட்டது சரியானது என்று அவங்க தெரியும். பள்ளிவாசலுக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வர்ற நேரம் மிஸ்வாக் பண்ணுவாங்க. தலையால் இஷாரா பண்ணார்கள், வேணும் என்றார்கள். ஆயிஷா என்ன சொன்னார்கள்? என்னுடைய உமிழ்நீர் ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் கடைசியாக கலந்த உமிழ்நீர் என்றாங்க. குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு, இந்தியாவுக்கு எவனுக்கு மறுகதை இல்லை. குடும்ப வாழ்க்கையை பற்றி பேச முடியுமாக இருந்தால் 63க்கும் 18க்கும் முடிச்சு போட்டு காட்டுக்கு பார்ப்போம். உலகத்தில் தலை சிறந்த ஒரு தலைவர் அவர் மனைவியோடு எப்படி நடந்தார் என்பதை அணுவாக சொன்னார்கள். ஆயிஷா என்ன சொன்னார்கள்? அவர்கள் ரசூலுல்லாஹ் திடகாத்திரமாக இருக்கிற நேரம் நானும் ரசூலுல்லாஹும் ஒரு போர்வையில் இருந்து கொண்டிருந்தோம். ஜிர்னி ஆயிஷா என்றார்கள். ஆயிஷா என்னை கொஞ்சம் விடுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள். அன்றைக்கு சூரத்துல் ஆல இம்ரானுடைய வசனங்களா, அதாவது 190வது வசனம் அருளப்பட்ட நாள் பெருமானார் அழுதார்கள், தேம்பி அழுதார்கள். அப்படி அழுததை நான் பார்க்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை ஓதி அழுதார்கள். இன்பம் அனுபவிக்க முடியுமான நேரம் ரசூலுல்லாஹ் தொழுது இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கடைசி நேரம் ஏன் இப்படி செய்தார்கள் ரசூலுல்லாஹ்? இதான் கணவன் மனைவி. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி, இதுக்கு மேல் ஆயிஷா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறது. ஸ்வீட் மெமரி. ஃபைனலா ரசூலுல்லாஹ் அவங்க மடியில உட்கார்ந்துட்டு கடைசி ஒரு மெமரியை கொடுத்துட்டு போறாங்க. ஒரு மடியில இருந்து தன்னுடைய கணவர் கடைசி நேரம் தன்னுடைய, அதாவது மனைவியுடைய உமிழ்நீர் கலக்கப்பட்ட நேரத்தில் மரணிக்கிறாங்கண்டா அது என்றைக்கும் அவர்களால் மறக்க இயலாத. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப வாழ்க்கை எவ்வளவு இன்பமா இருந்ததோ அந்த முடிவை அல்லாஹ் இன்பமாக வைக்கிறான். அந்த முடிவில் அல்லாஹ் ஒரு உறவை வைக்கிறான், ஒரு பலத்தை வைக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கை என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் என்னை ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள். எப்படி ஆயிஷ் என்று கூப்பிடுவார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை எப்படி பழகி இருக்கிறார்கள், எப்படி பேசியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் படித்து பார்த்தால் விளங்கும். இவர்கள் நிஜமா வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப நாங்க வாழ தொடங்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நிறைய பேர் வாழ்ந்து முடிஞ்ச நினைக்கிறாங்க, வாழ தொடங்கவே இல்லை. அப்புறம் எங்க வாழ்ந்து முடிகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க தீன் இருக்கிறது? உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தீர்களா? உங்க யுவதிகளை, உங்க பிள்ளைகளை திருமணம் முடிக்கிற நேரம் நீங்க அழகுபடுத்த வேண்டியது உங்க கணவனுக்கு. ஒவ்வொரு ராத்திரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனைவியை இஸ்லாம் இதை சொல்ல வெட்கப்படவே இல்லை. ஐரோப்பா இதெல்லாம் பேசுறதா? இதெல்லாம் வெக்கமா இல்லையான்னு கேட்பார்கள். ஐரோப்பாவுக்கு எவ்வளவோ அநியாயம் செய்வதற்கு வெக்கம் இல்லை, அசிங்கங்களை செய்வதற்கு வெக்கம் இல்லை. இதை பப்ளிக்காக பேசினா வெக்க கேடு. இதை சொல்லுவதா? இப்படி பேசுவதா? ரசூலுல்லாஹ் சொல்லுவதற்கு வெக்கப்படவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மாலை போட்டுக்கொண்டு ஜிஹாது களத்தில் போனது தன் கணவனுக்கு அழகை காட்டுவதற்கு. ஒரு பெண் அதில் ஒழுங்கான முறையில் தன் கணவனுக்கு அழகு காட்டப்பட்டார். ஒரு காலமும் வெளி உலகத்தில் அழகை காட்டணும் என்று துடிக்க மாட்டா. வீட்டில் அது இல்லைண்டா, கணவன் அதை பார்க்கலேண்டா, அந்த அழகு காட்டப்படுறது இல்லைண்டா, அந்த நேரம் பெண் தன்னுடைய அழகை வெளியில காட்டணும். சைக்காலஜி. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு சிறுநீர் வருகுது, அவர் டாய்லெட் போகணுமா இல்லையா? அடக்கி இருந்தா என்ன ஆயிரும்? பிளடர் வெடிச்சிரும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அழகு காட்டணும் என்பது பெண்களுக்கு, அந்த விதமா உடுக்கணும், அழகா நிற்கணும் என்பது ஒரு ஆசை. ஆணுக்குள்ள தேவை. அவன் ஒழுங்கான முறையில் அந்த தேவையை அனுபவிக்கலண்டா ரோட்டில் போகிற ஒவ்வொரு பெண்களையும் வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் எத்தனை பெண்கள் அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு பெண் கடைசியாக ஒரு வகுப்பு முடிகிற நேரம் ஒருவர் கூட்டி வந்தாங்க. அதாவது ஒரு மஷூரா பண்ணிட்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு 3 பிள்ளைகள், எங்கள் கணவனுக்கு பல தொடர்புகள், நானா தேடி போய் என் குழந்தைகளுக்காக வேண்டி, எங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி நானா போய் பேசி ஒவ்வொன்றையும் முடிச்சிட்டேன். அவங்களாம் எனக்கு விட்டு கொடுத்தாங்க. இப்போ ஒரு மாற்று மத ஒரு பெண்ணோட அவர் உறவு வைத்திருக்கிறார். அந்த பெண்ணிடம் பேசி பார்த்துட்டேன், அவள் விடுறப்பாடி இல்லை. இவரோட பேசி பார்த்துட்டேன், ஏலான்றார். எங்கள் 3வது புள்ள அவர் ஐசியூவில், சின்ன புள்ள. நான் அந்த நேரம் ஐசியூவில் குழந்தை வைக்கிற நேரம் வந்தார். நான் கையை பிடிச்சி அழுது,
நாங்கள் 2 பேரும் வாழ்வோமேன்னு துடித்தேன் மற்ற பிள்ளைகளுக்காக. அல்லாஹ் மீதான என் குழந்தைய அல்லாஹ் எடுத்துட்டான். அந்த குழந்தை மௌத்தா போயிட்டு. அப்பயாவது இவர் என்னோட வருவார்னு நினைச்சேன். இல்லை, இவர் திரும்பி வரல. ஒரு நாள் எனக்கு எஸ்எம்எஸ் போடுறாரு, பிள்ளைகளை பார்க்கணும்னு போட்டார். நான் பதில் கொடுக்கல. எங்கே பார்க்கணும், எப்போ பார்க்கணும் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு எஸ்எம்எஸ். நான் பதில் கொடுக்கல. பிறகு வந்து அவங்க கேட்டாங்க, நான் வாழணுமா இல்லையான்றது தான் கேட்க வந்தாங்க. நான் கேட்குறேன், ஒவ்வொரு ஆம்பளையும் மிருகமாக மாற்றினது எது? எது? அவ்வளோ அசிங்கமாக உடுத்து ரோட்டில் போகிறார்கள். நல்ல ஒரு கணவனாக தம் பிள்ளைகளுக்கு வாப்பாமார்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்கள் ரொம்ப மோசமானவர்களாக மாறிட்டாங்க. வாப்பாமார்கள் இருந்து அனாதைகளாக திரிகிற எக்கச்சக்கமான பிள்ளைகள் தெரியும். எங்க வாப்பா அழகா இருந்தார், எங்களோட நிறைய பேசுவார், எங்களோட இப்ப வர்றாரே இல்லை என்று அழுகிற பிள்ளைகள், மனபாதிக்கப்பட்டு எக்கச்சக்கமான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை மனிதனை மிருகமாக மாற்றி இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான கொள்கைகளை சொல்லி தந்திருக்கிறது. எவ்வளவு அற்புதமாக ஒரு நிக்காவுடைய மஜ்லிஸுக்கு ஆண் வந்தால் இந்த பக்கத்தில் பெண்ணை இஸ்லாம் அழைக்கல. ஏன் தெரியுமா? ஒரு ஆண் பெண்ணை ஏமாத்தலாம், ஆணுக்கு ஆணை கொண்டு வாங்கலன்னு இஸ்லாம் பாதுகாப்பை கொடுத்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹரம் அஜ்னபி சட்டம் எங்க கொண்டு போய் நிப்பாட்டிச்சு தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கேட்கிறாங்க இன்னைக்கு பெண்கள், இதெல்லாம் இந்த நஜீஸ் படங்களும் கூத்துகளும் நாடகங்களும் காதுக்குள் போட்ட பிறகு பெண்கள் கேட்கிறாங்க, முஸ்லீம் பெண்கள் கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன தனியே போயிடாது, எதுக்கு பொடிகார்ட் தம்பி, எதுக்கு பொடிகார்ட் நானா, எதுக்கு பொடிகார்ட் பாப்பா கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்தார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் யாருக்கும் அப்படி நடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் இதையெல்லாம் வைத்து எங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி அழகு பார்த்து எங்க திருமணங்கள் எல்லாம் அழகாக இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்து, கணவன் என்றால் யார், மனைவி என்றால் யார், எப்படி குடும்பம், எவ்வளவோ பாடங்கள் இருக்கிற நேரம் மண்டபம் பிடிப்பதும், எத்தனை பேரை அழைப்பதும், எப்படி பெருசாக திருமணம் எடுப்பது, இது மட்டுமே ஒரு முஸ்லீமுடைய மனதில் ஓடினால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு காலம் வரும் என்றார்கள், யகூதிகள் நசாராக்கள் ஒரு பொந்துக்குள் பூந்தால் நீங்களும் அதே பொந்தில் பூருவீர்கள். அவ ஏன் பூந்தான்னு தெரியாது, எப்படி பூந்தான்னு தெரியும், நீங்கள் அதையும் பூர பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தனியாக ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல ஒரு திருமணம் எடுக்கணும் என்ற ஐடியா உம்மாவுக்கும் வாப்பாவுக்கும் போகிறது. நான் பேசுவது முஸ்லிம் உம்மத், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற யாரை மூன்றாவது மனிதரை பேசவில்லை. உங்களுக்கு இந்த பொறுப்பு இல்லையா? ரப்புல் இஸ்ஸத் உங்களிடம் கேட்க மாட்டானா? உங்க பிள்ளையை நீங்கள் சரியான முறைகளை நீங்கள் ஒப்படைத்தீர்களா? உங்கள் பிள்ளையை நீங்கள் ஒழுங்காக வளர்த்தீர்களா? எதை ஊத்தணுமோ, எந்த நஞ்ச காதலையும் கண்ணுக்கும் ஊத்தி போட்டு படங்களும் கூத்துகளும் நாடகங்களும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு திருமணம் நாங்க பெஸ்டா எடுத்தோம், என்ன பண்ண, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதனால டிவோர்ஸ் நடக்காம இருக்கிறது. ஆனா வாழ்க்கையில இன்பமான வாழ்க்கை இஸ்லாம் சொல்லி தருகிற நிஜமான குடும்ப வாழ்க்கை. உங்க பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் கொடுக்க தயாரா? பாப்பாமார்களை வெக்கத்தை விடுங்க. பொடியமார்கள், உங்களுடைய இளைஞர்கள் வயதுக்கு வர நேரம் பேச ஆரம்பிங்க, அவர்களோட தெளிவா சொல்லுங்க இஸ்லாம் எப்படி, எந்த மாதிரி. ரசூலுல்லாஹ் என்றைக்கும் வெக்கப்பட்டிருந்த அறிவித்திருப்பாங்களா? பெண்களே உங்கள் கணவர்மார்களுக்கு தயாராகணும். ஒரு தலைவர், ஒரு மத தலைவர், ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அவங்க உரிமை என்றாங்க. ஒரு பெண் கணவன் அழைக்கப்பட்ட அந்த இரவில் பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் மலக்குமாருடைய சாபம் உண்டாகும் என்றாங்க. மலக்குமார்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார். எங்க கொண்டு வந்து களைப்பில் உள்ள ஒரு ஆண் மகன் தன் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிற நேரம் அந்த மனைவி பதில் கொடுக்கவில்லை என்றால் இவன் தப்பான ஒரு ரூட்டுக்கு போயிருவான், தவறான ஒரு ரூட்டுக்கு போயிருவான், குடும்பம் சீர்குலைஞ்சு போயிரும். மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பி அந்த மலக்குமார்கள் லானத்து பண்ணுகிறார்கள். எங்க அல்லாஹ் வைத்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதையெல்லாம் படித்த பெண்கள் தன்னுடைய இரவு வேளையிலே சமைக்கணும், துப்புரவுப்படுத்தணும், அதெல்லாம் தேவை. இஷாவுக்கு முன்னாடி அவர்கள் ரெடியாகி விடுவார்கள். ஏன்? இன்றைக்கு நான் புதுசாக ட்ரெஸ் பண்ணணும், அழகா ட்ரெஸ் பண்ணணும், புதுசாக மேக்கப் பண்ணணும். மாப்பிள்ளை ரெடி ஆகிவார். பாதல் இஷா, இஷாவோட எனக்கு வீண் பேச்சு இல்லை, என் வீட்டில் என் மனைவியோட உள்ள பேச்சு. கணவனையும் மனைவியும் பிரித்து விட்டு இவர் கையில் வாட்ஸ்அப்பையும் அவர் கையில் ஒரு மீடியாவும் அல்லது ஃப்ரெண்ட்ஸையும் கொடுத்துட்டு, நீங்கள் ஏன் குடும்ப வாழ்க்கை நடக்குது இல்லை, ஏன் ஆணான் திருமணம், ஏன் பெண் பெண் திருமணம், இதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர்களுக்கு பேசுவதற்கு நேரம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களை ஒருவருக்கு ஒருவர், அதாவது இஸ்லாம் என்ன சொல்றது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குழந்தைகள், வயதுக்கு வராத குழந்தை, அவங்க பெரியருக்கு பின்னாடி இருந்து 3 தடவை அனுமதி கேட்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார், இந்த குர்ஆன் வசனம் எங்க, எத்தனை வீடுகள் நடக்கிறீங்க? இஷாவுக்கு பிறகா
இஷாவுக்கு பிறகு உண்மையாக நான் இஷாவுக்கு பிறகு பேசுவதற்கு நானே பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் விருப்பம் இல்லை, அந்த பழக்கத்தை நாங்கள் எடுக்கணும். ஒரு தடவை திடீரென ஒரு பயான் போடுவது வேறு. இஷாவுக்கு பிறகு எங்களுடைய குடும்பத்தாரோடு நாங்கள் வாழ வேண்டிய டைம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவியோடு ஒதுக்க வேண்டிய நேரம், அவர்களோட வாழ வேண்டியது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அந்த பலத்தை உண்டாக்குவான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் இறுதியாக அவங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம் நினைக்கிறேன். இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ்கள் இஸ்லாம் அடுக்கி அடுக்கி ஒவ்வொன்றாக சொல்லுது. எல்லாத்துக்கும் மேலாக எங்களுடைய பிள்ளைகள், அதாவது திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கைக்கு கல்வை எப்படி ரெடி பண்ணணும் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் அலங்கோலமான ஒரு மனிதர், ரொம்ப அலங்கோலமான ஒரு மனிதர். சாதாரணமாக உங்களுடைய ஏரியாக்கள் அலங்கோலம்னா என்ன சொல்லுவீங்க? முகத்தில் அப்படி சதை தொங்கினா, கையில் சதைகள் தொங்கினா, அல்லது ஏதாவது குஷ்ட நோய் இருந்தா, காலில் ஏதாவது ஒரு யானை காலண்டுவாங்களே அந்த மாதிரி கால் இருந்தா, அவங்க அலங்கோலமான மனிதர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி அலங்கோலம் என்று வரல. சஹீஹுல் முஸ்லிம் உட்பட இன்ன பல கிதாபுகளை சஹீஹான சனதோட வர செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, ஜுலைபீப் எப்படி என்று கேட்குறாங்க. ஒரு இளைஞன் என்ன பதில் கொடுப்பார்? ரசூலுல்லாஹ் கேட்டது எப்படி என்று ஒரு இளைஞனுடைய ஏக்கத்தை பாருங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹூர்லின்களை எனக்கு வைத்திருக்கிறான் தானே யா ரசூலல்லாஹ், என்ன சொல்ல வருகிறார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் யாரோட பேசுகிறார்? ஒரு இளைஞனோடு. நாங்கள்லாம் இன்றைக்கு சலாம் சொல்வதற்கு ரியால் வேணும், டினர்கள், டாலர்கள் வேணும். சலாம் சொல்வதற்கு யாரோட சலாம் சொல்வது? அவர் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் யாருக்கு சலாம் சொன்னார்கள்? அந்த எப்படி வருகிறதுன்னா, ஜுலைபீப் ரலியல்லாஹு நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அலங்கோலமான ஒருவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் அலங்கோலமான ஒருவர் சஜதா செய்கிறார். நீங்க பக்கத்தில் நின்று பேசுவீர்களா? எங்க கல்புகள் எங்க இருக்குது? மார்க்கத்தால் நிரப்பப்பட்டிருக்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகழ் வாய்ந்த ஒருவர் வந்தால் நாங்கள் அப்படியே நின்று வரிசையில் நின்று சலாம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வல்ல இஸ்லாம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எப்படி? பாருங்கள் திருமணத்தை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன பேசுறாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுனது நிறைய இருக்குது. எப்படின்னு கேட்குறாங்க. திருமணத்தை பேசல. அவர் சொல்ற, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு ரசூலுல்லாஹ் ஓப்பனா இருந்தா இப்படி பேசலாம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு அதை தருவான் தானே சொர்க்கத்தில் ஹூருலீன்கள். என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளோ ஆசை யா ரசூலல்லாஹ் யாருமே இல்லை, யாருமே எனக்கு தர்றாங்கல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதருடைய தோல் பத்தி போயிருக்கும், கருகி போயிருக்கும், ஆனால் அவனுடைய நரம்புகள் அப்படியே இருக்கும். கொஞ்சம் தோல் அப்செட் ஆனதுக்காக வேண்டி அவரும் ஏங்கி ஏங்கி தவித்திருப்பார். அப்படி ஒரு ஆள் இருந்தார். எனக்கு திருமணம் முடிக்கணுமே, எனக்கு என்ன ரத்தம் ஓடுதோ, உங்களுக்குள்ளே என்ன கல்வி இருக்குதோ அதே தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 35 வயசு கன்னிக்குமரிகள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் நான் பேசுவது. 40 வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்கள்ட்ட சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை, கொஞ்சம் அலங்கோலமாக நிற்பாங்க, கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, இல்லை இந்த சீதன கொடுமையால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயசு 35 வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்களும் மற்றவங்க பிள்ளைகளை எடுத்து வளர்க்குற நேரம், பிள்ளைகள் பெற்றெடுக்கிற நேரம் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆசை இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை வராதா, ஏங்கி ஏங்கி அடுப்பங்கரையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இது பொருந்துமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 35 வயசு 32 வயசு கன்னிக்குமரி இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊரில் கொஞ்சம் கால் கட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கும், எனக்கு ஒரு கணவன் கிடைக்க மாட்டார்களாண்டு. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் அலங்கோலமானவர். அலங்கோலம் என்ற ஹதீஸில் வருகிறது. அந்த அலங்கோலம் முகத்தில் இருக்கலாம், வேற எங்கேயாவது இருக்கலாம், ஆனால் கல்வி எனக்கும் உங்களுக்கும் எப்படி ஆசைகள் இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை ஜுலைபீப் பல் ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஜுலைபீப் துன்யாவிலும் ஆகிராவிலும் உங்களுக்கு மனைவி உண்டென்றாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, துன்யாவிலே எனக்கு யாரு பொன் தாரது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் பேசினால் வஹி, ரசூலுல்லாஹ் சும்மா பேச மாட்டார்கள். இல்லை ஜுலைபீப் துன்யாவிலும் ஆகிராவிலும். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அன்சாருடைய வீடை காட்டு, இந்த வீட்டுக்கு போங்க, அங்க திருமணம் பேசுங்க, அங்க போய் பேசுங்க, தருவா. இவர் போகிறார் எவ்வளோ ஆசையோடு. எனக்கு துனியாவில் மனைவியா ஒரு இளைஞன்ட்ட போய் பேசணுமா இருந்தா அவர்கிட்ட காதலை பற்றி பேசணும். அப்போ அவர் எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பார். தொழுகையை கொடுத்துடலாம், விளங்குதா, நோன்பை கொடுத்துடலாம். அந்த இளைஞனுக்கு ஈஸியான டாபிக் எதுவோ அதைத்தான் நான் சொல்றேன். ஜுலைபீப் ரலியல்லாஹு உங்களுக்கு ஒரு மனைவி கிடைக்கும் என்று சொன்னது ரசூலுல்லாஹ். அவர் போகிறார், அன்சாருடைய வீட்டுக்கு போகிறார். போய் கேட்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. அதாவது நான் ஜுலைபீப் எனக்கு உங்க வீட்டில் ரசூலுல்லாஹ் பேச சொன்னாங்க,
பெண் கேட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஜுலைபீபி இல்லைன்ட்டாங்க. மோத்துக்கே சொல்லிட்டாங்க. யாரும் மதிக்காத ஒரு மனிதர் போய் கேட்டா மிச்சம் யோசிக்க மாட்டாங்க. இல்லப்பா உங்களுக்கு இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்றவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. யா ரசூலல்லாஹ் இல்லைன்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ் நான் சொன்னேன் எனக்கு யாருமே தரமாட்டாங்கன்னு. யா ரசூலல்லாஹ் அல்லாஹுடைய நல்லடியாரில் எந்த பள்ளிவாசல்ல எந்த ஜமாத்லையாவது இப்படி ஒரு தலைவர் இருப்பார்னு காட்டு. பெருமாள் சொன்னாங்க ஜுலைபீப் நான் போகிறேன் என்றாங்க. அல்லாஹு அக்பர். நான் போகிறேன் என்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் திருமணம் பேசி வந்திருக்கிறேன் உங்க மகளுக்கு. சந்தோஷப்பட்டாங்க. யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு எங்க புள்ள அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பதற்கு வரிசை போட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு நேசித்திருந்தார்கள். உங்களுக்கு யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களுக்கு தெரியும் உஹது களம் ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்த நேரம், ரசூலுல்லாஹ்வோட அதாவது எக்கச்சக்கமா ரசூலுல்லாஹ் மௌத் என்று பரவுகிற நேரம் என்னாச்சு? ஒரு பெண் ஓடி வந்தா, உங்க வாப்பா மௌத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி? உங்க கணவர் மௌத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்க்கு எப்படின்னு கேட்டாங்க. உங்க புள்ள மௌத்து. ஒரு பெண்ணுக்கு அடிக்கிற 3 அட்டாக். வாப்பா கணவன் பிள்ளை. வாப்பா கணவன் ஒரு பக்கம் வச்சாலும் புள்ள. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? ஜஸீரத்துல் அரப் மதீனாவில் அதை நினைத்தே பார்க்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் நல்ல இருக்கிறார்கள். குல்லு முசீபத்தின் பஅதஹா ஜலல் என்றாங்க. அதுக்கு பிறகு எல்லா முசீபத்தும் இல்லாமல் போயிட்டு. ரசூலுல்லாஹ் நல்லமா. இது தான் மதீனா மக்கள் வாழ்ந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சொல்ல இயலாத அன்பு. அவள் தங்களுடைய கல்வி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பறி கொடுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லையாப்பா ஜுலைபீபுக்கு அவருக்கு இப்போ ஒன்றுமே பேச இயலாது, கொஞ்சம் இருங்க. மாப்பிள்ளைக்கு ஏலாட்டி சொல்லுவாங்க, மனைவிட்ட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, அப்போ அவருக்கு முடிவெடுக்கலன்னு அர்த்தம். என்ன சொல்றாரு? கொஞ்சம் வைஃப்ட்ட பேசிட்டு வரட்டுமா, யாரை சொல்லலாம், பேசிட்டு வாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் பேசுறாங்க, வீட்டுக்குள்ள பேசுறாங்க. என்ன பேசுவாங்க? சாதாரணமா ஒரு அலங்கோலமான ஒரு மனிதர் வந்தா, மாப்பிள்ளை எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்காம ஜுலைபீபுக்கா கேட்க மாட்டாங்களா இல்லையா? பிள்ளை என்ன சொல்லும்? மாப்பிள்ளை ரோட்ல போற நேரம் ஹேண்ட்ஸமா இருக்கணும், அவர் நல்ல இருக்கணும், இதா இருக்கணும், கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார் 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த புள்ள வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முடிவு சொல்லிடுவோம், எங்களுக்கு வேணான்னு சொல்லிடுவோம் ஜுலைபீப் அப்படின்னு பேச போறாங்க. என்னாச்சு தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? அந்த பெண் வருகிறா. இதுதான் மதீனாவிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த யுவதிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பெண் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீபை நீங்க போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஏலான்னு உங்களுக்கு சொல்லலாமான்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறோம், எனக்கும் உங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, எக்கச்சக்கமாக பார்க்கிறோம், வளர்த்தெடுக்கிறார்கள், பாசமாக எல்லாத்தையும் கொடுக்கறாங்க, சாப்பிடாம இது பண்றாங்க, ரொம்ப ஒழுக்கமா வளர்க்கிறாங்க. திடீரென்று ஒரு காதல் உறவு யாரோடையோ மாற்றுமது அன்பரோடையதோடு அந்த புள்ளைட்டு உம்மா கெஞ்சி அழுகிறாங்க, நிறைய அழுகிறாங்க. அந்த உம்மா அழுது பிறல்றாங்க. ஆனா அந்த புள்ள சொல்லுது, இல்லை அவரை தான், அவரோட தான் வாழ வேண்டும். பாஞ்சு போற பிள்ளைகளை பார்த்திருப்போம், ஜினா செய்கிற பிள்ளைகளை பார்த்திருப்போம். உம்மாவும் வேணாம் வாப்பாவும் வேணாம் என்று கடந்த 20 ஆண்டுகளை மறந்து உதறி தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து துடித்து ஓடுகிற பெண்களை பார்த்திருப்போம். அந்த பெண் யுவதி என்ன சொல்லுகிறா தெரியுமா? ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்திருக்கிறாங்க ஜுலைபீபி, வல்லாஹி நான் ஜுலைபீபை முடிப்பேன் என்று விட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய கல்புகளை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்திருந்தான்னு பார்த்தீர்களா? இதுதான் மதீனாவுடைய வாழ்க்கை. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எப்படி ஒரு பெண், உலகத்தில் யாரும் என்னை திருமணம் முடிக்காத நேரத்தில், என்னை கண்ணியப்படுத்தாத நேரத்தில் ஒரு பெண் வந்து அல்லாஹ்வுக்காக உங்களை முடிக்கிறேன் என்று சொன்னா, ராணி அல்ல, ராணியை விட ஒரு பொசிஷன் இருந்தால் அதுக்கு மேல் தூக்கி வைத்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வாழ விடவில்லை. இதுதான் சோதனை என்பது. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான அழைப்பு வருகிறது ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர் என்ன பண்றாரு? 10 நாள் லீவ் போட்டுட்டு வைஃபோட இருப்போம், 10 நாளைக்கு பிறகு ஜிஹாதை பார்ப்போம். 10 டேஸ் இதுக்கு இப்பதான் கல்யாணம், அப்படியா? இல்ல, ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கலை போறது. அல்லாஹ் கேட்கிறான், ஜுலைபீப் அல்லாஹ்ட பாதையா வீட்டில் இல்லறமா? என்ன முடிவு எடுத்தார்கள்? அல்லாஹ் எதை காட்டுகிறான்? இப்ராஹிம் நபி எதை காட்டினான்? புள்ளையா நானா? இப்ராஹிம் நபி கொண்டு போய் கல்லில் வச்சு ஒத்தல்லூல் ஜபீன், தன் மகனை கொண்டு போய் குப்பரை போட்டு கல்லில் வச்சு கத்தி எடுத்து வெட்டுற நேரம் அவர் கை எப்படி நடுங்கிருக்கு, அவர் கண்ணு எப்படி துடிச்சிருக்கு. உங்க புள்ள ஐசியூல இருக்குது, நீங்க முன்னாடி 7 மணி நேரம் ஒரு சேர்ல உட்கார்ந்து பாருங்க பார்ப்போம், சோஃபால உட்கார்ந்து பாருங்க பார்ப்போம்.
உங்க கால் உங்களை உட்கார வைக்காது. உங்க கண்ணு மேலையும் கீழையும் போகும். உங்க கை துடிக்கும், கை கூலா இருக்கும். நீங்க அங்க நடப்பீங்க, இங்கே நடப்பீங்க. எங்க மகனுக்கு ஐசியூல என்னன்னு கேட்பீங்க. இப்ராஹிம் நபி ஐசியூல குழந்தைய போடல. ஃபலம்மா அஸ்லமா, அவர் 2 பேரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். அவர் கல்லுல கொண்டு போய் மகனுடைய நெத்தியை வைக்கிறார். முகம் குப்புற போட்டு கை நடுங்கி இருக்காது. அவர் வெட்ட போகிற துடித்து அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிம் உங்களுக்கு புல்ல வேணுமா நான் வேணுமா? நான் சொல்லுவது முக்கியமா உங்க புல்ல முக்கியமா? அப்படியே எடுத்து வெட்ட போற, நிஜமாக வெட்ட போனார். இப்ராஹிம் இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தத்து ரோயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்துறீங்க, வேணாம் இப்ராஹிம் என்றான். அந்த சந்தோஷம் ஐசியூல இருந்து ஒரு புல்ல மௌத்தாக போதும் டாக்டர் சொல்றாரு. இது பாருங்க மெஷினை 40, 38, 28 குழந்தை இதுக்கு மேல காப்பாத்தலாது. டாக்டர் காட்டுறாரு. வெளியே வந்த வலிய வந்து இதுக்கு மேல ஒன்றும் பண்ணல. திடீரென்று எல்லாம் நார்மல் ஆகுது. அந்த வாப்பாட சந்தோஷம் எப்படி? என் முழு சொத்தையும் கொடுக்குறேன் யாரப்பன்பார். அந்த உம்மாட சந்தோஷம் எப்படி? என் எல்லாத்தையும் கொடுக்குறேன் யாரப்பன்னு சொல்லுவார். சொல்ல மாட்டாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இப்ராஹிம் நபி அவரா அறுக்க போட நேரம் வேணாம் என்றது ஹஜ்ஜி பெருநாளாகவே அல்லாஹ் மாத்தினான். எல்லாரும் சந்தோஷப்படுங்க. இப்ராஹிம் நபி சிரித்தார், நீங்க சிரிங்கண்டான் அல்லாஹ். எல்லாரும் சந்தோஷப்படுங்கண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்ல வந்தது அல்லாஹ் அப்படித்தான் கேட்பான். ஜுலைபி, உங்களுக்கு ஒரு மனைவி தந்தப்பறம் அல்லாஹ் கேட்கிறான், மனைவியா? எப்படி நேசித்திருந்தால் அல்லாஹ்வுடைய ஜிஹாதை, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை அவர்கள் எப்படி நேசித்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே குதிக்கிறார். சஹீஹ் முஸ்லிம் கொஞ்சம் பிரட்டி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஐன ஜுலைபி, ஜுலைபி எங்கப்பா? ஜுலைபி எங்க? ரசூலுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டவருடைய ஜனாசாக்களை தாண்டி போகிறார்கள். ஜுலைபி எங்க? அல்லாஹ்வுடைய தூதர், சாதாரண ஒரு தலைவர், அவரோட ஒரு இளைஞன், அலங்கோலமானவர், அவரோட நிற்கிறதை அவர் விரும்ப மாட்டார். பெரிய ஆளா இருந்தார். கொஞ்சம் அங்கல போயிருங்க, யாரும் இல்லாத நேரம் பேசிக்கொள்ளலாம். பப்ளிக்கா எப்படின்னு கேட்க மாட்டாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜுலைபி எங்க? ரசூலுல்லாஹ் ஜனாசா வர்றாங்க. ஜுலைபி கத்தல ஜுலைபி மின் சபஅத்து மினல் முஷ்ரிக்கீன் வகுத்தில, 7 பேர்களை கொண்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் கடைசி நேரம் 7 பேர்களோடு ஃபைட். அல்லாஹ் அப்படி ஒரு சபபை கொடுத்து அல்லாஹ் சிறப்பித்திருந்தார். 7 முஷ்ரிக்களை கொண்டிருந்தார். வக்குத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் குனிந்தார்கள். ஜுலைபி ரலியல்லாஹுடைய ஜனாசாக்குள் கையை அப்படியே போட்டார். ஹதீஸில் எப்படி வருது? ரசூலுல்லாஹுடைய கைதான் ஜுலைபிபுக்கு சந்தூக்காக இருந்தது. தூக்கி போட்டு ஒரு வார்த்தையை சொன்னார்கள், ஜுலைபிபு மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபிப் நீங்கள் எனக்குள், ஜுலைபிப் நான் உங்களுக்குள் ஜுலைபிப் என்றார். அவர் செய்து வந்து அவருக்கு திருமணம் பேசி கொடுத்தவர் ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிற உமர் பின் கத்தாப் ஆச்சரியமான ஒரு வார்த்தையை சொன்னார். அதை பார்த்து விட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு நீங்கள் என்னை அரவணைத்து இப்படி இந்த உமரை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். மதீனாவில் நடந்த சம்பவம். நானும் நீங்களும் என்றா தப்பினோம் பொழைச்சோம், பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்கலாம் என்று சொல்லியிருப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஃபர்ஸ்ட் காதல் அல்லாஹ்வோடு, 2வது காதல் அல்லாஹ்வுடைய தூதரோடு. ஆட்டோமேட்டிக்கா அடுத்த காதல் ஆட்டோமேட்டிக்கா நேர்மையா வரும். உங்க குடும்பத்துக்கு நீங்க நேர்மையான தலைவராக போவீங்க. உங்க மனைவிக்கு அந்த இல்ம் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்க கல்பை நீங்க கொடுக்கணும். அதனால தான் தஹஜ்ஜத்துக்கு எழும்புறதை பத்தி நான் பயான் பண்ணியதுக்கு எனக்கு எழும்ப இயலாது. நீங்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு எழும்பல. அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்ததுக்கு பாருங்க, அந்த காதல் எப்படி ஒரு காதலன் காதலிட்டு இருந்து ஒரு மிஸ்கோல் வந்த எழும்பி பார்ப்பாரோ, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்த உடனேயே இரவுடைய கடைசி பகுதி, இரவுடைய முற்பகுதிகளில் ஷைத்தான்கள் எழும்பி இருப்பார்கள், மோமின்கள் உறங்கி விடுவார்கள். இரவுடைய கடைசி பகுதி ஷைத்தான்கள் ஆங்காங்கே விழுந்து விடுவார்கள், கிளப்புகளிலும் அங்கும் இங்கும். அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகிறான் இரக்கத்தை காட்டு. என் அடியார்கள் என்னிடம் கேட்பது யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த அடியான் உண்மையாக இரவிலே கட்டுமையான தூக்கம் போகிற அந்த பகுதி, எழும்பினால் தலை வலிக்கும். அற்புதமான மனைவி, அன்பான மனைவி, நல்ல மெட்ரஸ்களோடு நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்போம். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு இறைவனுக்காக எழும்பினால் அவருடைய கல்வை இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார் அவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை தூதருடைய காதல் 2வது காதல். 3வது தான் மத்த காதல். இந்த 2ஐயும் ஒழுங்காக படித்தால் இன்ஷா அல்லாஹ் 3வது தன்னுடைய குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக நடந்துவிடும். சௌபான் ரலியல்லாஹு ஒரு நாள் வந்து கேட்கிறார். ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, சௌபான் என்ன சோமில்லையான்னு கேட்டாங்க. முகமெல்லாம் வாடி, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, உங்களோட பேச வந்தேன், எனக்கு வேற எந்த வருத்தமும் இல்லை யா ரசூலல்லாஹ். என்ன சௌபான் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உங்க சபையில் நான் இருப்பேன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னோடு பேசுவீர்கள் யா ரசூலல்லாஹ், எனக்கு பல விஷயம்
விஷயங்களை சொல்லித் தருவீர்கள், எனக்கு ரொம்ப அமர்கலமாக நிற்கும். நான் உங்களை விட்டும் போய்விடுவேன் யா ரசூலல்லாஹ். வேலைகளுக்கு சில வேலைகளில் நான் தனிமைப்பட்ட மாதிரியே உணர்வேன் யா ரசூலல்லாஹ். அந்த நேரத்தில் எல்லாம் உங்களுடைய பாசம் எனக்கு வேண்டி இருக்குது யா ரசூலல்லாஹ். உங்கள் நேசம் தேவைப்படும் யா ரசூலல்லாஹ். நான் ஓடோடி வருவேன் யா ரசூலல்லாஹ், உங்களை பார்ப்பதற்கு, உங்களோட பேசுவதற்கு வருவேன். திடீரென்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்து எனக்கும் சொர்க்கத்தை அல்லாஹ் தந்தால் நீங்கள் யா ரசூலல்லாஹ் நபிமார்களோடு இருப்பீர்கள் யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்திலே இருப்பீர்கள். இந்த சௌபான் யார் யா ரசூலல்லாஹ்? நாங்கள் அதாவது சொர்க்கத்தில் இருந்தாலும் உங்களோடு இருக்க முடியாது யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் உங்களை பார்க்கணும் என்று இந்த சௌபானுக்கு தேவைப்பட்டால், உங்களோட பேச வேண்டும் என்று தேவைப்பட்டால் யா ரசூலல்லாஹ், நான் எப்படி சொர்க்கத்தில் உங்களை வந்து சந்திப்பது யா ரசூலல்லாஹ்? அவருடைய முகம் வாடி போகிறது. அவர் நிறைய யோசிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு இல்லாவிட்டால் நான் தனிமைப்பட்ட மாதிரி இருக்குமே. அல்லாஹ்வுடைய தூதரே சொர்க்கத்தில் உங்களோடு எப்படி பேசுவது? இந்த சௌபான் சொர்க்கத்தில் இருந்தாலும் நீங்கள் நபிமார்களோடு பெரிய பெரியவர்களோடு இருப்பீர்களே யா ரசூலல்லாஹ், எப்படி சௌபான் அங்கே வருவது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்? அதிகமாக சுஜூதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்பு என்பது பதமாக்கப்படணும், வாழ்க்கை என்பது உணர்ந்து வாழணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஐரோப்பாவுக்கு இந்த வாழ்க்கை தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசவே கூடாது. அவர்களுக்கு வாழ்க்கை என்றால் என்னென்று தெரியாது என்பதை அல்லாஹ் படம் பிடித்து காட்டுகிறார். அவர்கள் காட்டு மிராண்டிகள் போன்று, அவர்கள் காட்டு மிராண்டிகள் கூட இப்படி அந்த மிக மோசமான முறையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆணான் திருமணம், பெண் திருமணம், இவர்கள் சைக்காலஜி எங்களுக்கு எதுக்கு? குப்பை தொட்டிக்கு போடுங்கள். பெருமானார் அணுவணுவாக வாழ்ந்து காட்டினார், ரசூலுல்லாஹ் அணுவணுவாக வாழ்ந்து காட்டினார். அந்த வாழ்க்கையில் உள்ள மகிழ்ச்சி, பாசம், அன்பு எல்லாமே இஸ்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லித் தரப்படுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இஸ்லாம் சொல்லக்கூடிய எக்கச்சக்கமா ஒன்று ரெண்டு அல்ல, ஒவ்வொரு சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகிற நேரம் மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அந்த குடும்பம் அமர்கலமாகும். ஒரு கணவனுக்கு பெண் மனைவி தன்னுடைய அதாவது கணவனுக்கு மட்டுமே தன்னுடைய அழகை காட்டி பிறருக்கு காட்டாத அளவுக்கு அந்த மனைவி வாழுகிற நேரம் இவர் ஆட்டோமேட்டிக்காக ராஜாவாக மாறிவிடுவார். தன் மனைவி பாதுகாப்பதில் அவை விட முன்னே வருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கு. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு உண்மையாக நிஜமாக வாழுகிறோமா இல்லையா? உண்மையாக இது ஒரு பாடத்திட்டம். குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு உரையில் பேச முடியாது. நல்லது ஒரு குடும்பம் என்பது ஒரு இன்றைக்கு எனக்கு ஒரு அறிமுகம் செய்யலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் காட்டின ஒவ்வொன்றையும், அஜ்னபியில் இருந்து மஹரத்தில் இருந்து ஒவ்வொரு சட்டங்களும் இன்பமாக இந்த வாழ்க்கையில் என்னையும் உங்களையும் வாழ வைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுவர்க்க சோலைகளில் பெருமானாரோடு பார்த்து பேசி அந்த ஆறுகளில் நீராடிக்கொண்டு நானும் நீங்களும் இன்றைக்கு எப்படி இருந்தோமோ அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சுவர்க்கத்தில் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி